வணக்கம் அன்பு உறவுகளே, மீண்டும் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொள்ளுகின்றோம். இன்றைய இந்த சந்திப்பு நிகழ்ச்சியானது அன்னை பூவதி தமிழ் கலை கூடம் சார்ந்த ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியாகத்தான் இருக்கின்றது. அன்னை பூவதி தமிழ் கலை கூடத்தில் கல்வி பயின்ற ஒரு மாணவரின் அங்கத்துவம் நீக்கப்பட்டு தொடர்ந்து கல்வியை தொடர முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு பிள்ளையின் பெற்றோரை இங்கு அழைத்திருக்கின்றோம். அவருடனான ஒரு சந்திப்பு தான் இங்கு இடம்பெற இருக்கின்றது. அவரை இன்றைய சந்திப்பு நிகழ்ச்சியினூடாக இணைத்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். வணக்கம் குவன் யோகராஜா. தமிழ் முரசம் வானொலியின் ஊடாக உங்களை இன்றைய சந்திப்பு நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய இந்த சந்திப்பு நிகழ்ச்சியானது முக்கியமாக பேச நினைத்து கொண்ட விடயம் இப்போது நேற்றைய தினம் அதுவும் முக்கியமாக பேசப்படுகின்றது. மக்கள் குரலினூடாக அறியப்பட்ட விஷயம் இந்த தமிழ் கல்வியானது அன்னை பூவதி தமிழ் கலை கூடத்தில் பல மாணவர்களுடைய கல்வி உரிமை பறிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுடைய அங்கத்துவம் நீக்கப்பட்டு அவர்கள் கல்வியை தொடர முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த பிள்ளைகளுக்கான கல்வியை எவ்வளவு காலத்துக்கு அந்த பிள்ளைகள் இந்த கல்வியை இழந்து செல்ல முடியும், தொடர முடியாது இல்லையா? கல்வி என்பது மிகவும் முக்கியம். அதுவும் இந்த புலம்பெயர் தேசத்தில் தமிழை தொடர்வதற்கு ஆர்வத்தோடு வருகின்ற பிள்ளைகளினுடைய கல்வி பறிக்கப்பட்டது மிகவும் ஒரு அநியாயமான ஒரு நிலையாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இந்த பிள்ளைகளுக்கான ஒரு இடைக்கால கல்வி முறையை அமைத்திருப்பதாக இந்த மக்கள் குரலினூடாக நாங்கள் அறிந்திருந்தோம். அது பற்றி முக்கியமாக கதைக்கிறது தான் உங்களை அழைத்திருந்தோம். அது பற்றிய விளக்கத்தை முதலில் தாருங்கள். தொன்சின்ஹாகனில் நேற்றைய தினம் இந்த அங்கத்துவம் நீக்கப்பட்டு கல்வியை இழந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கான ஒரு இடைக்கால கல்வி அமைக்கப்பட்டதாக பேசப்படுகின்றது. பொதுவாக அதனுடைய விளக்கத்தை தாருங்கள். தொடர்ச்சியாக நாங்கள் இன்னும் பல கேள்விகள் இருக்கின்றன, இது தொடர்பாக பேசிக்கொள்ள இருக்கின்றோம். வணக்கம் ஜெயமிலா. இந்த வாய்ப்பை எனக்கு இன்று ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கும் தமிழ் முரசம் நிர்வாகத்திற்கும் என்னுடைய நன்றிகள். இதிலே அன்னை பூவதி தமிழ் கலை கூட கட்டமைப்பில் இருந்து அங்கத்துவம் பறிக்கப்பட்ட பிள்ளைகள் இப்பொழுது 23 பிள்ளைகள். ஆனால் கடந்த காலங்களிலும் பல்வேறு வளாகங்களிலும், குறிப்பாக ஓலசுன் வளாகம், லாரன்ஸ் குக் வளாகம், 2 வளாகங்களிலும் எனக்கு நினைவிருக்கிற வரை இப்படி பல பிள்ளைகளுக்கு அங்கத்துவம் பறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரம் அது பெரிய விடயமாக பேசப்படாமல் இருந்ததற்கு வேறு வேறு புறச்சூழல்கள் இருந்திருக்கலாம். பெற்றோர்கள் நிச்சயமாக அதற்கு போராடி இருப்பார். ஆனால் ஒரு சமூக பிரச்சனையாக அது உருவப்படுத்தப்படாமல் போனதற்கான புறச்சூழல்கள் இருந்திருக்கலாம். அதை பற்றி நாங்கள் இப்பொழுது பேசி பிரயோசனம் இல்லை. இருந்தாலும் ஒரு சமூகமாக அதற்கான கூட்டு பொறுப்பை நாங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் கடந்த முறையும் சொல்லியிருந்தேன். ஆனால் இப்பொழுது இந்த கடந்த பிப்ரவரி மாதம் ரொம்மன் வளாகத்தைச் சேர்ந்த 23 பிள்ளைகளுடைய அங்கத்துவம் எந்த விதமான காரணங்களும் இல்லாமல் பறிக்கப்பட்டிருக்கிறது. பெற்றோருக்கும் நிர்வாகத்திற்கும் இடையிலே சில விடயங்கள் இருக்கின்றன. அதாவது நிர்வாகங்கள் ஜனநாயக ரீதியிலாக அல்லாமல் தனி மனித சர்வாதிகார தோரணையோடு விடயங்களை கையாள முற்பட்டதுதான் இங்கே இருக்கக்கூடிய விடயம். இது கடந்த 15 வருடங்களாக இந்த நடைமுறை புரியோடி போயிருக்கிறது. அன்னை தலைமை நிர்வாகத்திலும் ரொம்மன் வளாகம் உட்பட இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வேறும் வளாகங்களிலே இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிர்வாக சீர்கேடுகளை நீங்கள் திருத்த வேண்டும். அதே நேரம் நிர்வாக சீர்கேடுகளை தட்டி கேட்கக்கூடிய பெற்றோர் அங்கத்தவர்களை அங்கத்துவத்திலிருந்து நீக்குவதற்காக யாப்பு விதிமுறைகளை நீங்கள் தவறாக பயன்படுத்துவதையும் நீங்கள் நிறுத்த வேண்டும் என்பதுதான் பெற்றோர்களான எங்களுடைய கோரிக்கையாக இருந்தது. இந்த பெற்றோருடைய கோரிக்கையானது தங்களுடைய பதவி இருப்புக்கும் தங்களுடைய அந்த நிர்வாக அதிகார போதைக்கும் ஆபத்தாக வந்துவிடும். அதனால் இவ்வாறான பெற்றோர்களை இந்த கட்டமைப்பிலிருந்து விலத்தி வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கயமையான நோக்கத்தோடு பிள்ளைகளுக்கான அங்கத்துவத்தை பறித்திருக்கின்றார்கள். பிள்ளைகள் எந்த குற்றமும் செய்யவில்லை. அவர்கள் வகுப்புகளுக்கு போகின்றார்கள், கல்வியை கேட்கின்றார்கள். அவர்கள் நிர்வாகத்தோடு எதுவுமே பேசுவதில்லை. அவர்களுக்கு நிர்வாகத்துக்கும் எந்த முரண்பாடும் இல்லை. ஆனால் ஒரு மக்கள் நிறுவனம், அன்னை பூவதி தமிழ் கலை கூடம் என்பது ஒரு மக்கள் நிறுவனம், மக்களால் ஆரம்பிக்கப்பட்ட மக்கள் நிறுவனம். அந்த மக்கள் நிறுவனத்திலே ஜனநாயக வழிமுறைகளை பின்பற்றிய நிர்வாகம் மட்டுமே இயங்க வேண்டும். சர்வாதிகார தோரணையோடு தனிமனித ஆதிக்கமோ சர்வாதிகார நடைமுறைகளோ அங்கு இடம் இருக்கக்கூடாது. இதைத்தான் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். இது கடந்த 1.5 வருடங்களாக நாங்கள் பெற்றோர்கள் வெளியுலகத்திற்கு தெரியும்படியாக நாங்கள் களத்தில் இருந்து போராடி வருகின்றோம். ஆனால்
வெளி உலகத்திற்கு அதிகம் பேசப்படாமல் பின்னணியிலே சமாதான முறையிலே இந்த விடயங்களை தீர்த்து இந்த மக்கள் நிறுவனத்தை ஒரு சனநாயக நிறுவனமாக மீண்டும் மாற்றுவதற்கான நடைமுறை கடந்த 3-4 வருடங்களாக தொடர்ச்சியாக நடைபெற்று வந்திருக்கிறது. அத்தனையும் பொய்த்து போய் பிரயோசனம் இல்லாமல் போன நிலையிலே தான் நாங்கள் பெற்றோர்கள் இப்பொழுது வீதிக்கு இறங்கி இருக்கிறோம். இந்த பெற்றோர்களை பழி வாங்குவதற்காக அந்த பிள்ளைகளுடைய அங்கத்துவத்தை நீக்கி அவருடைய கல்வி மறுக்கப்பட்டிருப்பதான் இப்போ நடந்திருக்கக்கூடிய விடயம். மற்ற நீங்கள் கேட்ட விடயம், நேற்றைய தினம் இந்த அங்கத்துவம் நீக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கல்வி மறுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தொடர்ந்தும் தமிழ் மொழி கல்வியையோ அல்லது அவர்கள் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வந்த கலைப்பாடங்களையோ வளாகங்களுக்குள் சென்று கற்க முடியாத சூழ்நிலை தோன்றியிருக்கிறது. இது தவிரவும் இந்த பிள்ளைகளுடைய அங்கத்துவம் பறிக்கப்பட்டது அநியாயமானது என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்கான அங்கத்துவம் எந்த நிபந்தனையும் இல்லாமல் மீள வழங்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த நீதி போராட்டத்திலே இந்த பிள்ளைகளுக்கு ஆதரவாக வேறும் பிள்ளைகள் அவர்கள் அங்கத்துவம் நீக்கம் செய்யப்படவில்லை, இருந்தாலும் அவர்கள் ஒரு தார்மீக ரீதியான ஆதரவை தங்களுடைய வகுப்பு மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த பிள்ளைகளும் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்திலே தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டு வருகின்றார்கள். பெற்றோர்களும் துணை நிற்கின்றார்கள். அப்போ இந்த பிள்ளைகளுக்கும் அங்கத்துவம் நீக்கப்பட்ட பிள்ளைகளுக்குமான அந்த கல்வி என்பது மொழிக்கல்வியும் கலைப்பாடங்களும் இடையிலே நின்று விட்டன. 5-6வது வாரமாக தடைப்பட்டிருக்கிறது. அப்போ இப்படியே பிள்ளைகளை நாங்கள் விட்டுவிடக்கூடாது. எங்களுடைய அடுத்த சமுதாயத்திற்கு எங்களுடைய மொழியையும் எங்களுடைய கலை பண்பாடையும் கடத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால் எல்லோருமே சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தோம். தற்காலிகமாக நான் மீண்டும் அழுத்தி சொல்லுகிறேன், இது தனியான பாடசாலை அல்ல, இது தற்காலிகமாக இந்த கல்வி மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு ஆதரவாக வகுப்புகளை புறக்கணித்து போராட்டம் செய்கின்ற பிள்ளைகளுக்குமான தற்காலிக ஏற்பாடு. ஆனாலும் இது இந்த பிள்ளைகளுக்கான தற்காலிக ஏற்பாடாக இருந்தாலும் இன்னும் ஒரு விடயத்தை நான் அதில் சொல்லுகின்றேன். ஏதோ ஒரு காரணத்தால் இந்த அன்னை பெறுவது நிறுவனம் மீது அதிருப்தி கொண்டு இந்த நிறுவனத்திலே கல்வி கற்பதை தவிர்த்து வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் இந்த தற்காலிக கல்வி முறை என்பது பயனளிக்கும். அவர்களும் இணைந்து கொள்ளலாம். நாங்கள் ஒரு தற்காலிக கல்வி ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதுதான் நீங்கள் சொன்னதைப் போல நேற்றைய தினம் ஏப்ரல் மாதம் 12ஆம் நாள் சனிக்கிழமை ஓஸ்லோவில் இருக்கக்கூடிய தொன்சன் ஹாகன் ஸ்கூல் என்று சொல்லப்படுகிற பாடசாலை, அதுவும் ஒரு பாடசாலை, நோர்விஜிய பாடசாலை. அந்த பாடசாலையை நாங்கள் அந்த பாடசாலை கட்டிடத்தை இரவில் எடுத்து அந்த கட்டிடத்தில் இருக்கக்கூடிய வகுப்பறைகளுக்குள் நாங்கள் நேற்று தற்காலிக மொழிக்கல்வி ஏற்பாடுகளையும் கலை வகுப்புகளையும் நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். நேற்று தான் முதல் நாள், ஒவ்வொரு சனிக்கிழமையும் என்பது தற்காலிக ஏற்பாடு. நல்லது குகன் யோகராஜா. இந்த மொழி என்பது உண்மையிலேயே எங்களுடைய அடையாளம். அதுவும் இந்த புலம்பெயர் தேசத்தில் எங்களுடைய அடையாளத்தை நிறுத்த வேண்டியது எதிர்கால சந்ததியினுடைய முக்கிய பணியாக இருக்கின்றது. அதை எதிர்கால சந்ததியாக இங்கே 3வது தலைமுறையாக இருக்கின்ற பிள்ளைகள் கூட பல விடயங்களில் பார்த்திருக்கின்றோம். அவர்கள் தமிழ் தாயக ஈடுபாடுகள் இருக்கட்டும், தமிழ் பற்று சம்பந்தமான விடயங்களாக இருக்கட்டும், தங்களுடைய பங்கை நிறையவே ஆற்றி வந்திருக்கின்றார்கள். இப்போ குறிப்பிட்ட இந்த காலகட்டத்தில் அவர்களுடைய அந்த அடையாளத்தை நிறுத்துகின்ற ஒரு முறையாக கூட இதை பார்க்கலாம். உண்மையிலேயே அவர்களுடைய அடையாளத்தை தொடர முடியாத தமிழ் என்பது ஒரு அடையாளமாக இருக்கின்றது அவர்களோட மொழி. அந்த மொழியை கற்காவிட்டால் அவர்களுடைய அடையாளம் கூட பறிக்கப்படுகின்றது என்பதை நாங்கள் இதிலிருந்து அறிந்து கொள்ளலாம். நிச்சயமாக நீங்கள் சொல்வதிலே ஒரு உண்மை இருக்கிறது. இந்த பிள்ளைகளுக்கான மொழி கல்வி மறுக்கப்படுவது என்பது அந்த பிள்ளைகள் அதாவது எங்களுடைய மொழியை கற்றுக்கொள்வதற்கான அந்த அவர்கள் இருக்கக்கூடிய சுதந்திரம். நாங்கள் மீண்டும் சொல்லுவோம், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய குழந்தைகள் தொடர்பான விதி 28-29 கூட ஒரு பிள்ளைக்கு அதனுடைய தாய்மொழியை கற்றுக்கொள்வதற்கான முழு சுதந்திரம் இருக்கிறது, யாரும் அதை பறிக்க முடியாது என்பது விதியாக இருக்கிறது. அந்த விதி கூட இங்கே மீறப்பட்டிருக்கிறது. நீங்கள் சொல்வதை போல இந்த மொழிக்கல்வி மறுக்கப்படுவது என்பது எங்களுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு எங்களுடைய தமிழினுடைய மாண்பை, தமிழ் மொழியினுடைய மாண்பை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு பறிக்கப்படுகின்றது. நிச்சயமாக. ஆகவே இந்த இடைக்கால ஏற்பாடு என்பது உண்மையிலேயே தேவையான ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. இந்த இடைக்கால கல்வி என்கின்ற இந்த விடயம் எவ்வளவு காலத்துக்கு நீங்கள் தொடர்ச்சியாக அதை செய்கிறதாக உறுதிப்படுத்தியிருக்கிறீர்கள்? எவ்வளவு காலத்தும் அதனுடைய தேவை இருக்கின்றது? எப்படியான ஒத்துழைப்பு அங்கே உங்களுக்கு கிடைக்கின்றது? இந்த இடைக்கால கல்வியை ஆரம்பித்ததில் எப்படியான ஒத்துழைப்பு பெற்றோர்களிடம் இருக்கின்றது? பிள்ளைகளிடம் எப்படியான ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது? குறிப்பாக பல ஆசிரியர்கள் இந்த பிள்ளைகளுடைய அங்கத்துவத்தை நீக்கியதில் பல ஆசிரியர்கள் அதற்கு முரணாக இது பிழை என்று சொல்லி வெளியே நின்றிருந்தார்கள். அவர்களுடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்கின்றது? அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, நிச்சயமாக இங்கே ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் எதுவுமே எங்களால் சாதிக்க முடியாது. நீங்கள் சொல்லுகின்ற அந்த விடயத்திலே இந்த அங்கத்துவம் பறிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய அங்கத்துவம் மீள வழங்கப்பட வேண்டும் என்று ஆசிரியர்களும்
நியாய போராட்டத்திற்கு கை கொடுத்திருந்தார்கள். அதாவது ஆசிரியர்களை பொறுத்தவரை தாங்கள் மொழிக்கல்வி கற்பிக்கக்கூடிய ஒரு பிள்ளைக்கு அநியாயம் நடந்தாலும் கூட அந்த பிள்ளைக்கான நீதி போராட்டத்திலே அவர்கள் பங்கேற்க வேண்டியது என்பது அவர்களுடைய தார்மீக கடமை என்பதிலே அவர்கள் தெளிவாகவே இருக்கின்றார்கள். இந்த வகையில் 20 ஆசிரியர்கள், ரொம்மன் வளாகத்திலே கல்வி கற்பித்த 20 ஆசிரியர்கள், சுமார் 30 ஆண்டுகளிலிருந்து 8 ஆண்டுகள் வரை கற்பித்தல் அனுபவம் உள்ள ஆசிரியர்கள், இந்த 20 பேரும் அனுபவம் உள்ளவர்கள். அவர்கள் இந்த பிள்ளைகளுடைய அங்கத்துவம் மீண்டும் வழங்கப்பட வேண்டும், அதுவரை தாங்களும் கற்பித்தல் செயற்பாடுகளை புறக்கணிக்கின்றோம் என்று அவர்களும் பிள்ளைகளுடைய தார்மீக ஆதரவுக்கு கை கொடுத்தார்கள். அந்த ஆசிரியர்களை காவல்துறையை வைத்து வளாகத்திற்குள் நுழைய முடியாதவாறு ரொம்மன் வளாகத்தினுடைய காலாவதியாகி போன இடைக்கால நிர்வாகம் தடுத்திருந்தது. சென்ற 22ஆம் தேதி அந்த விடயம் நடந்திருந்தது. அப்போ வளாகத்திற்குள் செல்ல முடியாமல் தடுக்கப்பட்ட இந்த ஆசிரியர்கள் என்பது அவர்களுடைய கருத்து எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால் அவர்களுடைய அறிக்கை ஒன்றும் வெளிவந்திருக்கிறது. அவர்கள் இந்த சமூகத்திற்கு தங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள். அதிலே அவர்கள் தெளிவாக குறிப்பிடுகின்றார்கள், இந்த 23 பிள்ளைகளுடைய அங்கத்துவமும் எந்த நிபந்தனையும் இல்லாமல் மீள வழங்கப்பட வேண்டும். அதே வேளையிலே தங்களை அவமதித்த ரொம்மன் வளாகத்தினுடைய காலாவதியப்பு இடைக்கால நிர்வாகம் இந்த நடைபெற்ற விடயங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும். அதோடு ஜனநாயக நடைமுறைகள் திரும்ப நிர்வாகங்களில் வர வேண்டும் என்கின்ற விஷயங்களை உள்ளடக்கி அவருடைய அறிக்கை இருந்தது. அதுவரை அவர்கள் அந்த வளாகத்திற்குள் மீண்டும் சென்று கற்பித்த செயற்பாடுகளில் ஈடுபட தயாரில்லை என்பதை தெளிவாக இந்த சமூகத்திற்கு ஒரு அறிக்கை மூலம் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். அந்த ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்போடு தான் நேற்றைய இந்த தற்காலிக கற்பித்தல் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. நான் ஏற்கனவே சொன்னதை போல 8 ஆண்டுகளிலிருந்து 30 ஆண்டுகள் வரை அனுபவம் உள்ள ஆசிரியர்கள், அதில் பலர் துறைசார் ஆசிரியர்கள், தாயத்தில் வாழ்ந்த காலப்பகுதியிலே துறைசார் ஆசிரியர்களாக கடமையாற்றியவர்கள். அந்த அனுபவத்தை வைத்து இங்கே தங்களுடைய அனுபவத்தை இன்னும் அபிவிருத்தி செய்து கொண்டு அவர்கள் துறைசார் ஆசிரியர்களாக இருக்கின்றார்கள். அந்த ஆசிரியர்களுடைய அந்த 20 ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்போடு நேற்றைய தினம் நாங்கள் இந்த தற்காலிக கற்பித்தல் ஏற்பாடுகளை தொடங்கியிருக்கும். எவ்வளவு காலம் இந்த தற்காலிக ஏற்பாடுகள் தொடர இருக்கின்றது? நல்ல கேள்வி. இதற்கு உறுதியான விடை சொல்ல முடியாது ஜெயமிலா. என்னென்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய கோரிக்கை என்பது இந்த சமூகத்தினுடைய கோரிக்கை. தனியே இப்பொழுது இந்த பிரச்சனை குறிப்பிட்ட பெற்றோரிடம் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கவில்லை. இந்த பிரச்சனை இப்பொழுது சமூகத்தின் முன் கொண்டு வந்து சமூக பிரச்சனையாக மாற்றப்பட்டிருக்கிறது. அதேபோல் இந்த பிரச்சனை தனியே ரொம்மன் வளாகத்தை மட்டும் சுற்றி கொண்டிருந்த பிரச்சனை அந்த வளாகத்தை விட்டு வெளியே இப்பொழுது அரசியல் மட்டங்களுக்கு பாரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் இது ஒரு தனிப்பட்ட பிரச்சனை, குறுகிய வட்டத்துக்குள் அடக்கிவிட முடியாது, பரந்துபட்ட ஒரு சமூக பிரச்சனையாக மாறியிருக்கிறது. இந்த சமூகத்தினுடைய கோரிக்கை இந்த நோர்வே அன்னை பூபரி தமிழ் கலைக்கூடம் என்ற நிறுவனத்தினுடைய சர்ச்சைக்குரிய வளாக நிர்வாகங்களிலும் அதே வேளையிலே இந்த வளாகங்களை ஒன்றிணைத்து செயற்படக்கூடிய தலைமை நிர்வாகத்திலும் அன்னை தலைவர் நிர்வாகம் 2 விதமான நிர்வாகங்கள் இருக்கின்றன. நோர்வே முழுக்க கிளைவரப்பி இருக்கக்கூடிய 17 வளாகங்கள் இப்பொழுது புதிதாக ஒரு வளாகம் தொடங்கப்பட்டிருப்பதாக சொல்லுகின்றார்கள். இணையவழி கல்வி மூலம் அது 18வது வளாகமாக இருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் அன்னை பூபதி நிறுவனத்தில் உத்தியோகபூர்வமாக பொதுமக்களுக்கு இந்த 18வது வளாகம் தொடர்பான இந்த அறிவித்தலும் இதுவரை வரவில்லை. அதனால் 17 வளாகங்கள் நான் சொல்லிக் கொள்கின்றேன். இந்த 17 வளாகங்களுக்கும் தனித்தனி நிர்வாகங்கள் இருக்கின்றன. இந்த 17 வளாகங்களுடைய நிர்வாகங்களை ஒன்றிணைத்து செயற்படக்கூடிய விதமாக அன்னை தலைமை நிர்வாகம் இருக்கிறது. இந்த கடந்த 15 வருடங்களாக ஒரே ஒருவர் அன்னை தலைமை நிர்வாகத்தினுடைய நிர்வாக இணைப்பாளராக இருந்து நீண்ட காலம் அவர் பதவியில் இருந்தாலும் என்னவோ நிறைய சரணாக வழிமுறையிலிருந்து வலுவி அவர் ஒரு சர்வாதிகார நடைமுறைக்கு சென்றிருப்பது தான் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம். அதனால் இந்த நிர்வாகம் மாற வேண்டும். தலைமை நிர்வாகத்திலும் சர்ச்சைக்குரியவர்கள் மாற்றம் செய்யப்பட வேண்டும். அதே போல் சர்ச்சைக்குரிய வளாக நிர்வாகங்களிலும் சர்ச்சைக்குரியன்னு நான் சொல்லுவது சனநாயக நடைமுறைகளை மீறி சர்வாதிகார தனிமனித அதிகாரங்களை முன்னிலைப்படுத்தி அங்கே நிர்வாகங்கள் நடப்பது. அதே போல் அந்தந்த நிர்வாகங்களிலே ஆசிரியர்களை மதிக்காத தன்மை, பெற்றோர்களை மதிக்காத தன்மை, மாணவர்களை எடுத்தறிந்து நடப்பது, அது போன்ற விடயங்களிலே கவனம் செலுத்தின நிர்வாகங்கள் அந்த நடைமுறைகளை மாற்றி எல்லோரையும் ஒன்றிணைத்து செல்லக்கூடிய நியாயமான சனநாயக நடைமுறையான நிர்வாக முறைமைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த அன்னை பூபரி தமிழ்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனையில் எங்களுடைய முதன்மையான கோரிக்கை, சமூகத்தினுடைய முதன்மையான கோரிக்கை, அங்கத்துவம் பறிக்கப்பட்ட 23 பிள்ளைகளுடைய அங்கத்துவம் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் மீள வழங்கப்பட வேண்டும். அதே நேரம் அன்னை நிர்வாகங்களிலே சர்ச்சைக்குரிய வளாக நிர்வாகங்கள் தலைமை நிர்வாகத்திலே மாற்றங்கள் ஏற்பட்டு மீண்டும் அவை சனநாயக நடைமுறைக்கு திரும்பும் வரை அந்த அன்னை பூபரி தமிழ் கலைக்கூட கட்டமைப்பினுடைய செயற்பாடுகள் எதிலுமே நாங்கள் பங்கெடுப்பதில்லை என்பதுதான் இப்பொழுதுள்ள நிலைப்பாடு, சமூகத்தினுடைய நிலைப்பாடு. இந்த நிலை வரும் வரை
நான் ஏற்கனவே சொன்னதைப் போல இந்த 23 பிள்ளைகளுடைய அங்கத்துவம் மீள வழங்கப்பட வேண்டிய நிபந்தனைகள் இல்லாமல் அதேபோல் நிர்வாகங்களிலே நிர்வாக மாற்றங்கள் ஏற்படுவதோடு சரணாக நடைமுறைகள் மீண்டும் கொண்டு வரப்படும் வரை நாங்கள் தற்காலிகமாக இந்த கற்பித்தல் செயற்பாடுகளை வேறு இடத்தை செய்கிறோம். இருந்தாலும் நாங்கள் தற்காலிகமாக இந்த கற்பித்தல் செயற்பாடை வேறு இடத்துல செய்தாலும் கூட நாங்கள் இப்பொழுதும் அன்னை நிறுவனத்தினுடைய மாணவர்கள் தான். எங்களுடைய தாய் வீடு அன்னை நிறுவனம் தான். ஒரு சிறிய உதாரணம் மூலம் இதை நான் விளங்கப்படுத்த முயற்சிக்கின்றேன். நாங்கள் எல்லோருமே சேர்ந்து ஒரு வீடு கட்டினோம் ஜெயமிலா. உங்களுக்கும் அதிலே பங்கிருக்கிறது. நீங்களும் ஒரு பெற்றோராக அந்த நேரம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பமும் 5000 குரோனர்கள் முதல் போட்டு பிறகு வங்கி கடன் எடுத்து அந்த கட்டிடத்தை வாங்கி ரொம்மன் வளாகத்தை நாங்கள் உருவாக்கினோம். அது எங்களுடைய வீடு, பொதுமக்களுடைய சமூகத்தினுடைய சொந்த. உண்மை நீங்கள் சொல்வது போல அந்த வீடை உருவாக்குகின்ற போது உண்மையிலேயே அங்கு பிள்ளைகளை விட்ட ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் வந்து அவ்வளவு சந்தோஷம். ஏனென்று சொன்னால் குறிப்பாக இந்த நோர்வே மண்ணில் பார்த்தோம் என்று சொன்னால் இது போன்ற ஒரு பாடசாலையோ எங்களுடைய தமிழ் மக்களை போன்ற ஒரு பாடசாலையோ இவ்வளவு பிள்ளைகளை சேர்த்த ஒரு பாடசாலை என்கின்ற தமிழ் கல்விக்கான ஒரு பாடசாலை, தமிழ் கலைக்கான ஒரு பாடசாலை என்பது இல்லை. ஆகவே எங்களுக்காக ஒரு தனி பாடசாலை வருகின்ற போது அவ்வளவு ஒரு சந்தோஷமாக எல்லாருமே மனம் உவந்துதான் அந்த பாடசாலைக்கான கட்டடத்தை வாங்குவதற்கு நிதியினை கொடுத்தோம் என்பதையும் இந்த நேரத்தில் நிச்சயமாக நாங்கள் எல்லோருமே சேர்ந்து ஒரு வீட்டை வாங்கினோம். அதே வீட்டை வடிவாக நாங்கள் கொஞ்சம் காலம் பராமரித்தோம். இப்பொழுது அந்த வீட்டிலே பாம்பு புற்றெடுத்திருக்கிறது, கரையான்களும் புற்றெடுத்திருக்கின்றன. அதனால் அந்த வீட்டை சுத்தம் செய்ய வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. அந்த வீட்டை சுத்தம் செய்யும் வரை நாங்கள் வாடகை வீட்டுக்கு சென்றிருக்கின்றோம். அவ்வளவுதான் விஷயம். எப்பொழுது எங்களுடைய சொந்த வீடு சுத்தம் செய்யப்பட்டு இந்த பாம்பு புற்று அகற்றப்பட்டு பாம்பும் அகற்றப்பட்டு கரையான்களும் அகற்றப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டு புனரமைக்கப்படுகின்றதோ அப்பொழுது மீண்டும் நாங்கள் சொந்த வீட்டுக்கே திரும்பி விடுவோம். இதுதான் இன்று இருக்கக்கூடிய நிலைப்பாடு. இந்த நிலைப்பாட்டில் எந்த விதமான மாற்றமும் எந்த விதமான மாற்று கருத்தும் இந்த சமூகத்திற்கு இருக்க முடியாது என்பது இந்த சமூகத்தினோட அங்கமாக இருக்கக்கூடிய என்னுடைய ஒரு உறுதியான நம்பிக்கை. இதை விட விளக்கம் தேவையில்லை என்று நினைக்கின்றேன். அனைவருக்குமே புரிந்திருக்கும். நன்றி. ஆனால் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த அங்கத்துவம் நீக்கப்பட்டது அப்படி என்று சொல்லி அது அந்த அங்கத்துவம் அவர்களுக்கு திரும்பியும் அவர்களுக்கு கற்கக்கூடிய ஒரு நிலை வரும் மட்டுக்கும் சூழ்நிலை வரும் மட்டுக்கும் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த இடைக்கால கல்வி முறையை தொடர இருக்கின்றோம் என்று சொல்லி. ஆனால் நான் அறிந்து கொண்ட விடயத்தின்படி இந்த அங்கத்துவம் நீக்கப்பட்ட பிள்ளைகளை மீண்டும் பாடசாலைக்கு எடுப்பதாகவும் அவர்களோடு கதைப்பதற்கு வருவதாகவும் கூட அரசல் புரசலாக பேசப்படுகின்றது இணையதளங்களிலே. அது உண்மையானதாக இருக்கின்றதா? அதை பற்றி ஒரு விளக்கமும் தேவையாக இருக்கின்றது. நீங்கள் அதனூடாக கூடுதலாக அந்த பெற்றோர் என்ற முறையில் கூடுதலான விடயங்களை அறிந்திருப்பீர்கள். ஆக அது பற்றி ஒரு விளக்கத்தையும் தாருங்களேன். இல்லை, நிச்சயமாக நீங்கள் சொல்லுகின்ற விடயம் தொடர்ச்சியாக நிர்வாகங்களால் பொது வழிகளிலே பரப்பப்பட்டு வருகின்றன. அதாவது பிள்ளைகளுக்கு அங்கத்துவம் நீக்கப்பட்டாலும் அவர்கள் கல்வியை தொடர தடையில்லை, அவர்கள் வளாகத்திற்கு வந்து வகுப்புகளிலே கலந்து கொள்ளலாம் என்கின்ற விடயத்தை தொடர்ச்சியாக நிர்வாகங்கள் வழியில் பொது வழியில் பரப்பி கொண்டிருக்கின்றன. ஆனால் இது சட்ட ரீதியாகவும் வளாகத்தினுடைய யாப்பு ரீதியாகவும் முரணான செயற்பாடு இந்த விடயம். அதாவது ஒரு உதாரணத்துக்கு இங்கே நிறைய விளையாட்டுக் கழகங்கள் இருக்கின்றன, உங்களுக்கு நிறைய தொடர்புகள் இருக்கின்றன. இந்த விளையாட்டுக் கழகங்களிலே நீங்கள் அங்கத்தவராக இல்லாமல் விளையாட்டுகளிலே அந்த கழகம் நடத்துகின்ற விளையாட்டுகளில் நீங்கள் கலந்து கொள்ள முடியாது என்பது ஒரு பொதுவான விதியாக இருக்குது. அதே தான் இங்கே ஒரு நிறுவனமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே அங்கத்துவம், முறையான அங்கத்துவம், பரிவான அங்கத்துவம் இல்லாமல் நீங்கள் அந்த நிறுவனத்துக்குள் சென்று அதனுடைய செயற்பாடுகளில் கலந்து கொள்ள முடியாது என்பது யாப்பும் சொல்கிறது, சட்டமும் சொல்கிறது. அதனால் அந்த ஒரு பிள்ளைக்கு முறையான பதிவான அங்கத்துவம் இல்லாவிட்டால் வகுப்புகளில் கலந்து கொள்ள முடியாது என்பதுதான் இங்கே சரியான விடயமாக இருக்கும். நீங்கள் அங்கத்துவம் இல்லாமல் அந்த வளாகத்திற்கு என்னுடைய பிள்ளை செல்லுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். துரதிருஷ்டவசமாக அங்கே ஒரு விபத்தோ ஏதோ நடந்தால், அந்த பிள்ளைக்கு ஏதாவது நடந்தால் யார் பொறுப்பு கூறுவது? நிர்வாகம் பொறுப்பு கூட முடியாது. ஏன்னா அந்த பிள்ளை அங்கே அங்கத்தவராக இல்லை. அந்த பிள்ளை எப்படி வளாகத்துக்குள் வந்தது என்பது எங்களுக்கு தெரியாது என்று நிர்வாகங்கள் இலகு வேலை சொல்லிவிட்டு போய்விட முடியும். பிற்பாடு வரக்கூடிய சிக்கல்களுக்கெல்லாம் முகம் கொடுக்க வேண்டியது பெற்றோராகிய நாங்கள். அதனால் அந்த பிள்ளைக்கு பதிவாக, அந்த பிள்ளைக்கு வளாகத்தினுடைய பதிவிலே இவர் அங்கத்தவர் என்று பதியப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பிள்ளை அந்த வளாகத்திற்குள் சென்று கல்வியை தொடர முடியும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அது அவ்வாறு இருக்க பெற்றோர்களை அழைத்திருந்தார்கள் தானே நிர்வாகத்தினால், அன்னை நிர்வாகத்தினால் பெற்றோர்களை அழைக்கின்ற போது எதற்காக அன்னையோடு அவருடனான அந்த சந்திப்பிற்கு பெற்றோர்கள் செல்வதற்கு எதற்காக மறுத்திருந்தார்கள்? அப்படி ஒரு சம்பவம் நடந்ததா? அவர்களால் அழைக்கப்பட்டதா? அல்லது
எதற்காக பெற்றோர்கள் அந்த அந்த சந்திப்பை ஏற்படுத்துவதற்கு அல்லது சந்திப்பை எதிர்கொள்வதற்கு மறுத்திருந்தார்கள்? இதில் 2 விடயங்களை நான் சொல்லுகின்றேன் ஜெயமிலா. ஒரு சம்பந்தப்பட்ட பெற்றோர் என்கின்ற விதத்தில் எனக்கு கடந்த வருடம் நவம்பர் மாதம் அன்னை தலைமை நிர்வாகத்திலிருந்து ஒரு மின்னஞ்சல் அனுப்பப்பட்டிருந்தது. என்னோடு பேச விரும்புவதாகவும் அதனால் தற்போது நியமனம் தொடர்பாக என்னிடம் சில விளக்கங்கள் அவர்கள் தேவைப்படுகிறது. நான் சில குற்றங்களை செய்திருப்பதாக தான் அந்த மின்னஞ்சலில் இருக்கிறது. அந்த குற்றங்களுக்கான விளக்கம் என்னிடமிருந்து தேவைப்படுகிறது என்று ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரும்படி அழைத்திருந்தார். ஆனால் அப்பொழுது மாவீரர் நாள் கிட்டியிருந்தது. இப்போ நான் இருக்கிறேன் நவம்பர் மாதம் 19ஆம் நாள் அவர்கள் எனக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தார்கள். ஆனால் உங்களுக்கு தெரியும், அந்த மாவீரர் நாள் இங்கே நாங்கள் அதை நினைவேந்தல் செய்கின்ற பொழுது சமூகமாக ஒன்றிணைந்து பல வேலைகளை பகிர்ந்து செய்வோம். அதோடு எங்களுக்கு ஊடக சார்ந்த வேலைகள் நிறைய இருந்தன. அதனால் அந்த மாவீரர் நாள் ஏற்பாடுகளிலே நாங்கள் கொஞ்சம் எங்களுடைய நேரத்தையும் சிந்தனையும் விட வேண்டிய தேவை இருப்பதால் இப்பொழுது நீங்கள் கேட்ட அந்த நாளிலே என்னால் சந்திக்க முடியாது. ஆனாலும் இந்த 27ஆம் தேதி மாவீரர் நாள் நிறைவுற்றதும் நீங்கள் ஒரு வார இறுதி நாளாக பார்த்து எனக்கு இன்னொரு திகதியை தாருங்கள், நான் உங்களோடு பேசுகின்றேன் என்று நான் எழுத்து மூலமான பதிலையும் அனுப்பியிருந்தேன். அதற்கு 5 மாதங்களாக இந்த பதிலும் என்னை நிர்வாகம் திரும்ப போடவில்லை. அதற்கு பிறகு எனக்கு வந்த கடிதத்திலே தாங்கள் பேச வரும்படி என்னை கூப்பிட்டதாகவும் நான் அதற்கு வர முடியாது என்று மறுத்து நான் வேறு ஏதோ காரணம் சொல்லி தட்டி கழித்து விட்டேன் என்றும் அதனால் என்னுடைய பிள்ளையினுடைய அங்கத்துவத்தை தாங்கள் நீக்கி விடுவதாகவும் ஒரு கடிதம் வந்திருந்தது. அதிலே 3 குற்றச்சாட்டுக்கள் என் மீது போட்டு இந்த குற்றச்சாட்டுக்களை நான் ஏற்றுக்கொள்ளுகின்ற பட்சத்திலே அதில் மிக முக்கியமாக இந்த நிர்வாகம் சார்ந்த விடயங்களை நான் பொது வழியிலே பேசக்கூடாது. நிர்வாகத்தில் எனக்கு இருக்கக்கூடிய அதிருப்தி, அதாவது நிர்வாகம் சர்வாதிகார போக்கில் நடந்து கொள்கிறது என்பதை கூட நான் வெளியிலே பேசக்கூடாது. அதேபோல் நான் நிர்வாகங்களுடைய ஆவணங்களை திருடி விட்டேன் என்பது போல ஒரு குற்றச்சாட்டும். நான் திருடினால் உங்களுக்கு காவல்துறையிலும் முறைப்பாடு செய்வதற்கான சகல உரிமையும் இருக்கிறது. நான் நிர்வாகத்தினுடைய ஆவணங்களை திருடுவதற்கு 2 வழிகள் தான் இருக்கின்றன. ஒன்று, நான் வளாகத்துக்குள் சென்று அவர்களுடைய அலுவலக அறையை உடைத்து திருடி இருக்க வேண்டும், அல்லது இணையவலை மூலமாக இணைய ஊடறுப்பு செய்து ஹேக்கிங் செய்து நான் அந்த ஆவணங்களை திருடி இருக்க வேண்டும். இந்த 2க்குமே நீங்கள் ஆவணங்கள் உங்களிடம் நிச்சயமாக இருந்தால் நீங்கள் காவல்துறைக்கு செல்லலாம். இவர்கள் சொல்லுகின்ற குற்றச்சாட்டு நடந்து ஒரு குற்றச்சாட்டு நடந்ததாக இவர்கள் சொல்லுகின்ற தேதி என்பது இப்பொழுது ஒரு வருடத்துக்கு முன் நடந்தபடி ஒரு வருடமாக நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? காவல்துறைக்கு செல்லாம். இங்கே அதற்கான விடயங்கள் எல்லாமே இருக்கின்றன. ஆக இந்த என் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்களை நான் ஏற்றுக்கொள்ளுகிற பட்சத்திலே அவர்களோடு ஒரு சந்திப்புக்கு என்னை ஏற்பாடு செய்யும்படி கேட்டிருந்தார். நான் தான் குற்றச்சாட்டில் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிறகு நான் அவரோடு போய் சந்திப்பு நிகழ்த்தவன். அதனால் நான் போகவில்லை. அதற்கான பதிலையும் அவர்களுக்கு கொடுத்தாயிற்று. ஆனால் இந்த பிள்ளையை அங்கத்துவம் நீக்கம் செய்கின்ற முடிவை மன்னிக்க வேண்டும், பிப்ரவரி மாதம் 9ஆம் நாள் அவர்கள் முடிவை எடுத்து விட்டார். முடிவை எடுத்துவிட்டு அதற்கு பின்னான காலப்பகுதியிலே எனக்கு கடிதம் மூலம் அறிவிக்கின்றார்கள், உங்களுடைய பிள்ளையை நாங்கள் உறுப்புரிமையிலிருந்து நீக்குவதற்கான முடிவை எடுத்திருக்கிறோம். இந்த முடிவிலே மாற்றம் ஏதாவது வேண்டுமானால் அல்லது உங்களுடைய விளக்கத்தை நீங்கள் உங்களுடைய குற்றங்களை ஒப்புக்கொண்டு விளக்கத்தை என்று சொன்னீர்களானால் இந்த முடிவை மாற்றுவதை பற்றி நாங்கள் சிந்திக்க முடியும் என்பதை போல கடிதம் வந்தது. ஒரு குற்றத்திற்கான தண்டனையை நீங்கள் தீர்ப்பாக முதலே எழுதிவிட்டீர்கள். தீர்ப்பை எழுதிவிட்டு போட்டு அந்த குற்றத்திற்கான விளக்கத்தை கேட்பது இந்த நடைமுறையில் இருக்கிறது. நான் தேதி வாரியாக சொல்லுகின்றேன். பிப்ரவரி மாதம் 9ஆம் நாள் அன்னை விவரி தலைமை நிர்வாகத்தில் நடந்த கூட்டத்திலே இந்த முடிவு எடுக்கப்பட்டது, என்னுடைய பிள்ளையை அங்கத்துவ நீக்கம் செய்வதற்காக. அதுக்கு பிறகு 1.5 வாரத்துக்கு பின்னதாக எனக்கு இந்த அறிவித்தல் வருகிறது. ஆக நீங்கள் முடிவை எடுத்து விட்டீர்கள். நான் அதுக்கு பிறகு போய் என்ன விளக்கம் சொன்னாலும் உங்களுடைய முடிவிலே மாற்றம் பெறப்போவதில்லை. நீங்கள் முடிவை எடுத்து விட்டீர்கள். முடிவை எடுத்து விட்டு எனக்கு அறிவிக்கின்றீர்கள். அதுக்கு பிறகு நானே உங்களோட என்னுடைய நேரத்தை வீணாக்க வேண்டும். இப்போ இதில் நீங்கள் சொல்கிறத பார்க்கிற போது எல்லா விடயங்களுமே எழுத்து வடிவில் இருக்க வேண்டும் என்பதற்காக இதை அனுப்பியது போல தான் உணர முடிகின்றது நீங்கள் சொல்கிறதுல இருந்து. என்னிடம் ஆவணங்கள் இருக்கின்றன. அதை நான் தேவையான நேரத்திலே தேவைப்பட்டால் சமூகத்தில் முன்வைப்பதற்கு தயாராக நான் அந்த ஆவணங்களை நான் காகிதத்திலே அச்சடித்து பிரிண்ட் எடுத்து என்னுடைய வாகனத்துக்குள் இப்போ இருக்கிறது ஒரு கோவையாக. தேவைப்பட்ட இடத்துல அதை நான் யாருக்கும் காட்டுவதற்கு எந்த தயக்கமும் இல்லை. இதே போதிரி உங்களுக்கு வந்த கடிதம் போன்று தான், அறிவித்தல் போன்று தான் இந்த 23 அல்லது அதற்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கும் ஒரே மாதிரியான தகவல் தான் போயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அதே மாதிரி இன்னொரு விடயம், நான் இதில் 2 விடயங்களை குறிப்பிட்டேன். நான் சொன்னது ஒரு விடயம், அதுக்கு பின்னதாக நடந்த விடயம். இந்த 23 பிள்ளைகளுடைய அங்கத்துவம் திரும்ப வழங்கப்பட்டால்தான் வகுப்புகளிலே பிள்ளைகள் கலந்து கொள்வார்கள். அதேபோல் ஆசிரியர்களும் கற்பித்தல் செயற்பாடுகளில் ஈடுபடுவார்கள் என்கின்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது
வேறு மூன்று பெற்றோர்கள் அவர்கள் தாங்களாக முன் வந்து இதில் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்று அவர்கள் கருதினார்களோ என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. அவர்கள் ஒரு நிர்வாகத்துக்கும் பெற்றோர்களுக்கும் இடையிலான ஒரு எப்படி சொல்வது ஒரு இடை செயற்பாட்டாளர்களாக முன் வந்தார்கள். அதிலே வந்து அவர்கள் அன்னை தலைமை நிர்வாகத்தோடும் ரொம்மன் வளாக நிர்வாகத்தோடும் அவர்கள் பேசியதன் பிரகாரம், அதேபோல் ஆசிரியர்கள் கேட்டுக்கொண்டதன் பிரகாரமும் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், நிர்வாகத்தினர், அதாவது ரொம்மன் வளாக நிர்வாகமும் தலைமை நிர்வாகமும் சேர்ந்து ஒரு பொது சந்திப்பு ஒன்றுக்கான ஏற்பாடை செய்யும்படி ஒரு விடயம் முன்னெடுக்கப்பட்டது. இதிலே இதற்கான முக்கியத்துவம் அங்கே இந்த பொது சந்திப்புக்கான தேவை அங்கே இருந்து வருகிறது என்று சொல்லி சொன்னால், இந்த பிள்ளைகளுடைய விடைய சார்ந்து ஆசிரியர்களுக்கு நிர்வாகங்கள் தவறான தகவல்களை வழங்கியிருந்தன. முன்னுக்கு பிறனான தகவல் எங்களுக்கு சொல்லப்பட்ட விடயம், பெற்றோர்கள் நிர்வாக செயற்பாடுகளை விமர்சிப்பதால் பிள்ளையனுடைய அங்கத்துவம் பறிக்கப்பட்டது என்பதுதான் இங்கே நடைபெறக்கூடிய விடயம். ஆனால் ஆசிரியர்கள் சொல்லப்பட்டது, வளாகத்துக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்தாத பிள்ளைகளைத்தான் தாங்கள் உறுப்புரிமை நீக்கம் செய்தென்று சொல்லியிருக்கின்றார்கள். இதை நாங்கள் நேரடியாக நிரூபித்தோம். ஆசிரியர்களோடு பேசி, அதே நேரம் வளாக பொறுப்பாளரோடு பேசி, 2 பகுதியினரும் முரண்பாடான பதில்களை சொல்லி 2 பேரையுமே நாங்கள் நேரடியாக வைத்து சில விடயங்களை அந்த இடத்திலே நிரூபித்திருந்தோம் சில வாரங்களுக்கு முன். அதனைத் தொடர்ந்து தான் ஆசிரியர்கள் தரப்பிலிருந்து ஒரு கோரிக்கை வந்தது. நிர்வாகம் எங்களுக்கு சொல்லுவதும் நீங்கள் பெற்றோர் சொல்லுவதும் வேறு வேறாக இருக்கின்றன. ஆனால் எங்களுக்கு சரியான விடயங்கள் தெரிய வருவதில்லை. அதனால் மன்னிக்க அதனால் எல்லோரும் இருந்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால்தான் இதில் என்ன நடக்கிறது என்பது தெளிவாகும் என்று ஆசிரியர்கள் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது. அதனால் இதை நாங்கள் முன்னிறுத்தி இந்த இடையிலே வந்த 3 பெற்றோர்கள் மூலமாக இதை நிர்வாகங்களுக்கு சொன்ன பொழுது 2 நிர்வாகங்களுமே ஒத்துக்கொண்டன என்பதுதான் எங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியும் எங்களுக்கு இருக்கக்கூடிய புரிதலும். இந்த ஒரு பொது சந்திப்புக்கு அன்னை தலைமை நிர்வாகம், ரொம்மன் வளாக நிர்வாகம், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் எல்லோருமே இருந்து வெளிப்படையாக என்னிலே குற்றச்சாட்டு இருந்தால் அந்த கூட்டத்தில் என் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்களை வெளிப்படுத்தக்கூடிய அதிகாரம் நிர்வாகத்துக்கு இருக்க வேண்டும். அதேபோல் என் தொடர்பாக, என்னுடைய குற்றச்சாட்டு தொடர்பாக நிர்வாகங்கள் வைத்திருக்கக்கூடிய ஆவணங்களையும் பொது வழியிலே பகிரங்கப்படுத்தக்கூடிய விதமாக நிர்வாகங்களும் இருக்க வேண்டும். அப்போ அதற்கு எங்களுடைய ஒப்புதலை கேட்டு நிர்வாகங்கள் ஒரு ஒப்புதல் படிவத்தை செய்து தர சொல்லி கேட்டார்கள் 2 நிர்வாகங்களும். அந்த பொதுக்கூட்டத்திலே எங்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்களை பொது வழியிலே பேசுவதற்கும் ஆவணங்களை பொது வழியிலே வெளியிடுவதற்குமான ஒப்புதலை எங்களிடமிருந்து நிர்வாகங்கள் கேட்டிருந்தன. அதனால் நாங்கள் உடனடியாகவே அந்த இடத்துல இருந்து சம்பந்தப்பட்ட பெற்றோர்கள் அத்தனை பேரும் இருந்து நாங்கள் ஒரு ஒப்புதல் ஆவணத்தை தயார் செய்து அதில் சம்பந்தப்பட்ட அத்தனை பெற்றோர்களும் நாங்கள் எங்களுடைய கையெழுத்தை ஒப்புதல் போட்டு கொடுத்திருந்தோம். அதற்கு பிறகு அது ஒரு சனிக்கிழமை நடந்தது. அதற்கு அடுத்த சனி, ஒரு வாரம் கழித்து அன்னை தலைமை நிர்வாகத்தால் அந்த ஒப்புதல் மறுக்கப்பட்டது. அன்னை தலைமை நிர்வாகி நேரடியாக எனக்கு சொன்னார், இந்த ஒப்புதலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, இது நாங்கள் அப்படி ஒன்றும் சொல்லவில்லை, இது வளாகம் தான் அதை செய்திருக்கிறது, நீங்கள் வளாகத்தோடு பேசுங்களேன். இப்போ நாங்கள் இந்த விடயத்தை பேசுவதற்கு, நிர்வாகங்களோடு இருந்து பேசுவதற்கான ஒப்புதலை பெற்றோர்கள் கையொப்பமிட்டு முறையாக வழங்கியிருந்தாலும் நிர்வாகம் அதை செய்ய விரும்பவில்லை என்பதுதான் இது இருக்கக்கூடிய விடயம். இதில் எந்த மயக்கமும் தேவை. நிர்வாகம் அதை செய்வதற்கு மறுக்கிறது. ஏன் மறுக்கிறது? எங்க ஒரு இடத்துல சிக்கல் இருக்கிறது. இந்த சிக்கல் உதாரணத்துக்கு பெற்றோர்களிலே சிக்கல் இருக்கட்டும், அது வேறு விடயம். அதே மாதிரி ஆசிரியர்களிடையோ அல்லது வளாக நிர்வாகத்திலமோ அல்லது தலைமை நிர்வாகத்திலமோ சிக்கல்கள் இருந்தால் இவை இந்த சிக்கல்களை எப்படி தீர்ப்பது? சம்பந்தப்பட்ட எல்லாரும் இருந்து பேசும்போது தான் ஒரு சிக்கலுக்கான தீர்வு வரும். இல்லை அவர் வந்தால் நான் வரமாட்டேன், இவர் வந்தால் இவர் வரமாட்டேன் என்ற சிக்கல்கள் தீரவே தீராது. இப்பொழுது அவர்கள் கேட்டதன்படி பெற்றோர்கள் எழுத்து மூல ஒப்புதலை வழங்கியிருந்தோம். எங்களை பற்றி உங்களிடம் என்ன குற்றச்சாட்டு இருந்தாலும் பொது வழியிலே மேடை போட்டு பேசுங்கள், எங்கள் தொடர்பான என்ன குற்றச்சாட்டு ஆவணங்கள் இருந்தாலும் அதையும் பொது வழியிலே பகிருங்கள் என்று நாங்கள் கையெழுத்து போட்டு ஒப்புதல் கொடுத்திருந்தோம். அந்த ஒப்புதலை கூட மறுக்கின்ற தலைமை நிர்வாகம் ஏன் மறுக்க வேண்டிய தேவை இருக்கிறது? ஏன் அவர்கள் அந்த பொது கூட்டத்தை நடத்த மறுக்கின்றார்கள், பின்னிற்கின்றார்கள்? அந்த கூட்டத்திற்கு ஆசிரியர்கள் வரக்கூடாது என்று கூட கட்டளை போடுகின்றார்கள். ஏன் ஆசிரியர்கள் வரக்கூடாது? இந்த ஆசிரியர்கள்லாம் இந்த வளாகங்களுடைய முதுகெலும்பு, நிர்வாகம் அல்ல. ஆசிரியர்கள் இல்லாமல் நிர்வாகம் இல்லை. ஆசிரியர்களுடைய கற்பித்தல் விடயங்களை ஒழுங்கமைத்து கொடுப்பதான் நிர்வாகத்துடைய வேலை. அதை விட அங்கே முதுகெலும்பாக இருக்கக்கூடியது ஆசிரியர்கள். ஆசிரியர்கள் இல்லாமல் என்ன கரும்பலையுடைய பேச போகின்றீர்கள். அதனால் ஆசிரியர்கள் இந்த கூட்டத்துக்கு வரக்கூடாது என்பதை மீண்டும் அடையாளப்படுத்துகின்றார்கள். ஏன் அப்படி ஒரு கட்டுப்பாடு? அப்ப இங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது அல்லவா ஜெயமிலா? ஏதோ ஒரு விடயத்தை இந்த நிர்வாகங்கள் ஒழிக்கின்றன, பொதுமக்களுடைய பார்வையிலிருந்து மறைக்கின்றன.
அதோடு மறைக்கின்றன என்பதற்கு மாறாக அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். நீங்கள் குறிப்பிட்டது போல இத்தனை அமைப்புகளையும் இத்தனை பேரையும் ஒன்றாக இணைத்து பேசுகின்ற போது நீங்கள் முதலே கூறியிருந்தீர்கள் உங்களுக்கு வந்த தகவல் வேறாக இருக்கின்றது, ஆசிரியர்களுக்கு சென்ற தகவல் வேறாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி. அப்ப அனைவரையும் ஒன்றாக இணைத்து பேசுகின்ற போது அங்கே உண்மை எது என்பது அங்கே புரிந்துவிட போகின்றது. அதுவும் கூட ஒன்றாக இருக்கின்ற பொழுது ஜெயமிலா, நான் போய் பேச முடியாது, நிர்வாகம் போய் பேச முடியாது, ஆசிரியர்கள் போய் பேச முடியாது, பெற்றோர் போய் பேச முடியாது. ஏதோ ஒரு விடயத்தை அங்கே கூறுகின்ற போது உண்மையிலேயே எங்கே தப்பு நடக்குகின்றது, எங்கே தவறு நடக்குகின்றது என்பது அதிலே உண்மையிலேயே புலப்பட போகின்றது இல்லையா? அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அது அவ்வாறு இருக்கு. இன்னும் ஒரு விடயத்தையும் கூட நாங்கள் அரசல் புரசலாக இங்கே கேள்விப்படுகின்றோம். இந்த இத்தனை சிக்கல்களுக்கும் மத்தியில் இந்த தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவையும் இணைத்து பல தளங்களிலே எழுதப்படுகின்றது, பேசப்படுகின்றது. உண்மையிலேயே நான் அறிந்த வரையில் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் கீழ் பல கட்டமைப்புகள் இருக்கின்றன. இங்கே தேசிய கட்டமைப்புகள், அதிலே ஒரு கட்டமைப்பு தான் அன்னை பூவதி தமிழ் கலைக்கூடம் என்பதையும் நான் அறிவேன். ஆகவே தளங்களில் இது பல பெற்றோர்களுக்கு இப்போது 3வது சந்ததியினரும் தாண்டி போகின்றோம். எத்தனை பேருக்கு இந்த உண்மை தெரியும் என்பது தெரியாது யாருக்குமே. ஆகவே இந்த அன்னை தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவை இதோடு இணைத்து பலவிதமாக எழுதப்படுகின்றது. அதை பற்றிய ஒரு விளக்கத்தையும் தந்தால் இந்த நேரத்தில் நல்லா இருக்கும் என்று நினைக்கின்றேன். 3வது தலைமுறையில் இருக்கின்ற பெற்றோர்களுக்கும் இது பற்றிய ஒரு புரிதல் போய் சேரும். மிக முக்கியமான கேள்வி ஜெயமிலா, நல்லபடியாக நீங்கள் அதை ஞாபகப்படுத்தியது. 92ஆம் ஆண்டு நோர்வேலே முதலாக அன்னை பூவதி தமிழ் கலைக்கூட வளாகம் ஆரம்பிக்கப்பட்ட, அதான் ரொம்மன் வளாகம். 92ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது. அதை யார் ஆரம்பித்து வைத்தார்கள் என்றால் நோர்வே தமிழர் ஒருங்கிணைப்பு குழு தான் ஆரம்பித்து வைத்தது. இது இன்று 3வது தலைமுறையினருக்கு தெரிய வாய்ப்பில்லை என்பது எனக்கு மிகவும் ஒரு கவலையான விடயமாக இருக்கிறது. அதனால் வரலாறுகள் கடத்தப்பட வேண்டும். சரி, அதை அப்படி நாங்கள் விட்டு விடுவோம். இந்த சந்திப்பு மூலமாக அவர்களும் தெரிந்து கொள்ளட்டும். நிச்சயமாக அதுதான் நோக்கமாகவும் கூட இருக்கின்றது. நிச்சயமாக அப்பொழுது அந்த காலகட்டத்திலே நோர்வேல இருந்த, குறிப்பாக ஒஸ்லோவில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் தங்களுடைய அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு எங்களுடைய மொழியும் பண்பாடும் கலை கலாச்சாரமும் கடத்தப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு தளம் தேவை என்பதை உணர்ந்திருந்தார்கள். அதனால் முதலிலே மொழிக்கல்விக்கான ஒரு தளத்தை அவர்கள் வேண்டும் என்று விரும்பினார்கள். இப்பொழுதும் தான் நோர்வேல வசிக்கக்கூடிய தமிழ் மக்களை ஒன்றிணைத்து செயற்படக்கூடிய ஒரு பொது அமைப்பாக இருக்கக்கூடிய, தேசிய அமைப்பாக இருக்கக்கூடியது தமிழர் ஒருங்கிணைப்பு குழு என்பதில் யாருக்கும் எந்த மயக்கமும் தேவையில்லை. அதனால் அன்றிருந்த பெற்றோர்கள் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவை நாடியிருந்தார்கள். அன்று அவர்கள்தான் எங்களுடைய மக்களை ஒருங்கிணைத்து செயற்பட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களை நாடி எங்களுக்கான இந்த மொழிக்கல்விக்கான தளம் தேவை என்பதை பெற்றோர்கள் தமிழ் மக்கள் வலியுறுத்தி இருந்தார்கள். அதனால் நோர்வே தமிழர் ஒருங்கிணைப்பு குழு தான் முன்முயற்சி எடுத்து மக்களுடைய ஒத்துழைப்போடும் பெற்றோருடைய ஒத்துழைப்போடும் இந்த முதல் வளாகத்தை ரொம்மனிலே ஆரம்பித்தது 1992. அது இன்று இருக்கக்கூடிய ரொம்மன் வளாகத்திலே ஆரம்பிக்கப்படவில்லை. அது வேறு இடங்களிலே அப்படியே குட்டி போட்ட பூனை மாதிரி ஒரு மாதம் ஒரு இடத்திலையும் இன்னொரு மாதம் ஒரு இடத்திலையும் அப்போ இருந்த சூழ்நிலைகளுக்கு எங்களுக்கு வசதிகள் போதவில்லை. ஒவ்வொரு இடங்களிலும் குறிப்பிட்ட காலம் அந்த அன்னை பூவதி வளாகம் இயங்கி பிறகுதான் சொந்த கட்டிடத்துக்கு போனது. அதெல்லாம் வரலாறு. அதனால் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவிற்கு இந்த நிறுவனத்தோடு ஒரு தார்மீகமான தொடர்பு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கு. அதாவது ஒரு நிர்வாக ரீதியான ஒரு எந்த விதமான அதிகாரமும் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு தன்னிடம் வைத்திருக்கவில்லை என்று சொன்னாலும் கூட, நான் ஒரு உதாரணத்தை சொல்லி வழங்கப்படுத்துகிறேன். ஒரு ஆணும் பெண்ணும் தாங்களாக விரும்பி திருமணம் செய்து கொள்கின்றார்கள். இரு வீட்டாருடைய சம்மதம் இல்லாமல். பெண் வீட்டார் சம்மதமும் இல்லை, மாப்பிள்ளை வீட்டார் சம்மதமும் இல்லை. ஆனால் இருவரும் திருமண பந்தலில் இணைந்து கொள்கின்றார்கள். அம்மா அப்பா தொடர்பு இல்லாமலும் இருக்கிறார்கள் வைத்துக் கொள்ளுங்களேன். இவர்களுக்குள்ள சின்ன பிணக்கு வருகின்ற பொழுது எங்கே போவார்கள்? அம்மா அப்பாவுடன் திரும்பி போய் அந்த விடயத்தை சொல்வார்கள். அம்மா அப்பா வருவார்கள். நல்ல முறையிலே தகுந்த முறையில் சமாதானம் பேசி இதற்கும் இடையிலே மீண்டும் ஒற்றுமை ஏற்படுத்திவிட்டு செல்வார்கள். இதே போலத்தான் என்ன பிரச்சனை நடந்தாலும் நாங்கள் தமிழ் மக்கள், இங்கே வாழக்கூடிய தமிழ் மக்கள், எங்களுக்காக இந்த வீட்டை கட்டித்தந்த தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவிடம் போகாமல் யாரிடம் நாங்கள் போவோம்? எங்களுக்கு ஒரு சிக்கல் வருகின்ற பொழுது நாங்கள் அவர்களிடம்தான் போய் நாங்கள் தார்மீக ரீதியான முறைப்பாட்டை செய்யக்கூடிய தேவை இருக்கிறது. ஆனால் அவர்கள் இந்த விடயங்களை ஆலோசனை வழங்கலாம், முடிவுகள் எடுக்க முடியாது என்பது வேறு விடயம். ஆலோசனைகளை வழங்கலாம், இந்த விடயத்தை சுமூகமாக தீர்க்கக்கூடிய வழிகாட்டுதல்களை அவர்கள் வழங்கக்கூடிய தகமை அவர்களுக்கு இருக்கிறது. அனுபவ ரீதியாக நிர்வாக ரீதியாக அவர்கள் அதை செய்யலாம். ஆனால் இன்று நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல கடந்த 3-4 வருடங்களாக நடந்த விடயங்கள் இவை தான் நடந்திருக்கின்றன.
நோர்வே தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவிடம் பொதுமக்கள் முறைப்பாடு பலமுறை செய்திருக்கின்றார்கள். இந்த நிறுவனம் இவ்வாறு நீங்கள் ஆரம்பித்து வைத்த நிறுவனம் ஒரு நல்ல நோக்கத்திற்கு ஆரம்பித்த நிறுவனம், ஜனநாயக வழிமுறையை அதிலிருந்து நழுவி சர்வாதிகார வழிமுறைக்கு போகிறது. இந்த நிறுவனம் எந்த நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை காலடியிலே போட்டு மிதித்து விட்டு வேறு நோக்கத்திற்காக போகிறது என்கின்ற விடயங்கள் உட்பட மக்களால் பலமுறை முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது சார்ந்தவர்கள் பேச்சுவார்த்தைகள் மூலமாக இந்த விடயத்திற்கான தீர்வை, ஒரு நல்ல தீர்வை காணுவதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். அதிலே தவறு இல்லை. அது அவருடைய கடமையும் கூட. அதிலிருந்து அவர்கள் தப்பியோட முடியாது. அது அவருடைய தார்மீக கடமை. அவர்கள் நாங்கள் இதை பற்றி பேச மாட்டோம் என்று சொல்லவே முடியாது. அவர்கள்லாம் இதை ஆரம்பித்து வைத்தார்கள். அந்த தார்மீக பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. அதனால் அவர்கள் அந்த சமாதான முயற்சியிலே ஈடுபட்டார்கள். அது சரிவரவில்லை. அதுக்கு பிறகு ஒரு அறிக்கை மூலம் இருக்கக்கூடிய நிலைமை தொடர்பாக பொதுமக்களுக்கு ஒரு பொது அறிக்கை மூலம் விடயத்தை தெளிவுபடுத்தி இருந்தார்கள். என்ன விஷயம் நடக்கிறது, நிலைமை இன்றுவாறு தான் இருக்கிறது. அதற்கு பிறகுதான் பெற்றோர் இந்த விடயங்களை தங்கள் கையில் எடுக்க முற்பட்டார்கள். ஏனென்றால் இந்த நிறுவனத்தை ஆரம்பித்து வைத்தவர்கள் என்கின்ற தார்மீக அடிப்படையில் அவர்கள் இதை சரி செய்ய முயற்சித்தார்கள். அது கைகூடவில்லை. அதனால் இந்த விடயத்தை பெற்றோர் கையில் எடுத்தார்கள் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய விடயம். ஆனால் இப்பொழுதும் அவர்களை இதுக்குள்ளே இழுத்து வேறு விதமாக உருவகம் செய்கிறதுக்கு முயற்சி செய்யப்படுகிறது. எதற்காக என்றால், இந்த அன்னை பவதி நிறுவனம் தான் மேற்கொள்ளுகின்ற தவறை மறைப்பதற்காக உடனே தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவை தூக்கி முன்னிலை போட்டு அதன் பின்னால் மறைந்து கொள்ளுகின்ற ஒரு கைமை செயற்பாடாகத்தான் இதை நாங்கள் பார்க்க முடியும். இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அன்னை பவதி நிறுவனம் என்பது ஒரு சுயாதீனமான நிறுவனம். மக்கள் நிறுவனமாக இருந்தாலும் சுயாதீனமான நிறுவனம். அதற்குள் யாருமே தலையீடு செய்ய முடியாது நிர்வாக ரீதியாக. அப்படி இருக்கின்ற பொழுது தமிழர் ஒருங்கிணைப்பு குழு இந்த விடயத்திலே தேவையில்லாமல் இழுக்கப்படுவது என்பது மிக அபத்தமான ஒரு விடயம். தாங்கள் செய்கின்ற இந்த நிர்வாக சீர்கேடுகளை மறைப்பதற்கும் மக்களை இலகுவிலே மக்களுடைய சிந்தனையை திசை திருப்பி விட்டு வேறு விடயங்களிலே அவருடைய சிந்தனையை தவறாக வழிநடத்துகின்ற ஒரு முயற்சியாகத்தான் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய பெயர் எதற்கு தேவையில்லாமல் இருக்கிறார்கள். நீங்கள் சொல்கின்ற விடயத்தை நான் பார்த்திருந்தேன். பேரூர் தெரியாமல் அனாமதேயமாக வெறும் பழிகளை மட்டுமே இந்த சமூகத்தின் மீது சுமத்தி கொண்டிருக்கக்கூடிய குழுக்களில் எல்லாம் இந்த விடயங்கள் வருகின்றன நானும் பார்த்திருக்கிறேன். ஆனால் அவை பற்றியெல்லாம் நாங்கள் அலடிக்கொள்ள தேவையில்லை. என்றால் இங்கே தமிழர் ஒருங்கிணைப்பு குழு என்ன செய்கிறது என்பதை நன்கறிந்திருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த விடயங்களிலே தெளிவான பார்வை இருக்கிறது. அதனால் யாருமே கலங்க வேண்டிய தேவையில்லை. நல்லது. நாங்கள் மீண்டும் இந்த தற்காலிகமாக ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த கல்வி செயற்பாட்டுக்கு வரலாம். அந்த தற்காலிகமாக ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த கல்வி செயற்பாட்டில் பல ஆசிரியர்கள், அனுபவமுள்ளவர்கள், புதியவர்கள் என எல்லாருமே கலந்து கொள்ளுகின்றார்கள். இந்த எத்தனை வகுப்புகள், எல்லா வகுப்புகளுமே அங்கே நடைபெறுகின்றதா? எந்தெந்த நாட்களில் அதை நடைபெற என்ன சொன்னால், அன்னை பவதி தமிழ் கலைக்கூடம் பார்த்தோம்னு சொன்னால் வெள்ளி, சனி ஆகிய ஞாயிறு நாட்களில் நடந்து இப்போது 2 நாட்கள் நடைபெற்றது. ஞாயிறிலும் நடைபெற்றது சில வகுப்புகள் என்று நினைக்கின்றேன். என்னென்னு சொன்னால், இதற்கு காரணம் எல்லாருக்குமே இங்கே பார்த்தோம்னு சொன்னால் பிள்ளைகள் ஒவ்வொரு விதமான செயற்பாடுகளில் கலை, வேறு வேறு விளையாட்டு அப்படின்னு சொல்லி பல விடயங்களில் ஈடுபடுவதால் எல்லாருக்குமே ஒரே நாளில் கலந்து கொள்வது என்பது கடினமான விஷயமாக இருக்கின்றது. இப்போது இந்த தற்காலிகமாக ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த கல்வி சனிக்கிழமை தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அங்கே எல்லா பிள்ளைகளுக்கும் வரக்கூடிய வசதி இருக்கா? அப்படியான சூழல் அமைய போகின்றது? அல்லது ஏற்கனவே உங்களுக்கு அது பற்றிய பெற்றோர்களிடமிருந்து ஒரு கோரிக்கை கூட வந்திருக்கலாம், பிள்ளைகளை எல்லா பிள்ளைகளும் அங்கு இணைந்து கொள்ள முடியாது, அவர்களுக்கான ஏற்பாடுகள் செய்ய முடியுமா? அப்படியெல்லாம் வந்திருக்கலாம் என்று நான் ஊகிக்கின்றேன். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கள்? சனிக்கிழமை மட்டும்தான் இந்த கல்வியை ஒழுங்கு செய்கிறது என்ற முடிவு இருக்குதா தற்போதைக்கு, அல்லது என்ன மாதிரி நினைச்சிருக்கிறீங்க எதிர்காலங்களில்? இப்பொழுது தற்காலிகமாக எங்களுக்கு சனிக்கிழமை மட்டும்தான் இந்த தற்காலிக கற்பித்தலை செய்யக்கூடிய வசதி இருக்கிறது. ஆனால் நாங்கள் வெள்ளிக்கிழமைகளிலும் இந்த கற்பித்தலை நாங்கள் விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறோம். அதற்கான சூழ்நிலைகள் எங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும். இப்பொழுது இந்த வாரம் இனி இங்கே தவக்கால விடுமுறை வாரம், போஸ்ட் விடுமுறை வாரம். இந்த வாரத்தை விட்டு அடுத்த வாரத்திலிருந்தான் அலுவலக நாட்கள் தொடங்குகின்றன. அந்த நாட்களிலே நீங்கள் சொல்லுகின்ற அந்த விடயங்களுக்கான முயற்சிகளை தொடர்ச்சியாக நாம் மேற்கொள்வோம். நேற்றைய தினம் இந்த தற்காலிக கற்பித்தல் செயற்பாடு ஆரம்பித்த நாள் 1ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் வந்திருந்தார்கள். அவர்களுக்கு அந்தந்த வகுப்பறைகளுக்கு இந்த ரொமன் வளாகத்திலே அவமதிக்கப்பட்ட 20 ஆசிரியர்களும்
ரொமன் வளாகத்திலே எந்தெந்த வகுப்புகளுக்கு கற்பித்தார்களோ அந்தந்த வகுப்புகளுக்கும் இங்கே தொடர்ந்து அவர்களே ஆசிரியர்களாக இருந்து கற்பிக்கின்றார்கள். அதிலே நான் நினைக்கிறேன் மழலையர் வகுப்பு என்பதுதான் நேற்று நாங்கள் அதை நாங்கள் ஆரம்பிக்கவில்லை. அது தொடர்பான வேண்டுகோளும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. வந்திருந்த பெற்றோர்கள் மழலையர் வகுப்பையும் ஆரம்பித்திருக்கலாம், அதையும் நீங்கள் அடுத்த முறை செய்ய வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டிருக்கின்றார்கள். அதற்கான அலுவல்களும் நடைபெறுகின்றன. அதேபோல் கலைப்பாடங்களிலே நேற்று நடைபெற்றதன்படி புல்லாங்குழல், வீணை இரண்டுக்கும் நடைபெற்றன. நடனம் தொடர்பாக நடன வகுப்பை எடுக்கக்கூடிய ஆசிரியர் ஒரு தற்காலிக விடுப்பிலே இருப்பதால் அவருடைய விடுப்பு முடியும் வரை இந்த நடனம் என்பது கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் நாங்கள் நடன வகுப்பை நாங்கள் ஆரம்பிப்போம், அதில் எந்த சிக்கலும் இல்லை. இந்த தற்காலிக விடுப்பில் இருக்கக்கூடிய அந்த ஆசிரியருக்கு மாற்றீடாக ஒரு தகமையான ஆசிரியர் சந்திக்கின்ற சூழ்நிலையிலே பிள்ளைகளும் எங்களோடு இணைகின்ற நேரத்தில் அந்த விடயத்தை கூட நாங்கள் உடனடியாக செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இப்பொழுது நாங்கள் எங்களுக்கு வகுப்பறைகள் என்பது ஓரிரு வகுப்பறைகள் பற்றாக்குறை வரும் என்பது அப்படி ஒரு நிலைமை இருக்கிறது. ஆனாலும் நாங்கள் அந்த குறைகளையும் எதிர்வரும் காலங்களில் நிவர்த்தி செய்து கொண்டு தொடர்ந்து போவோம். அதேபோல் நேற்று நீங்கள் சொன்னதை போல நேற்று நான் நினைக்கிறேன் ஒரு 50 மாணவர்கள் இந்த தற்காலிக கற்பித்தல் ஏற்பாடுகளிலே முதல் நாளிலே பங்கு பெற்றிருந்தார்கள். இந்த தகவலை நாங்கள் மக்கள் குரலிலே நாங்கள் ஒரு தகவலாக போட்டதற்கு பிற்பாடு தொலைபேசி மூலம் பெற்றோரோடு தொடர்பு கொண்ட பெற்றோர் இருக்கின்றார்கள். அவர்களும் தாங்கள் தவற விட்டு விட்டோம், அடுத்தடுத்த வாரங்களிலே நாங்கள் உங்களுடைய சேவையை பெற்றுக்கொள்வதில் ஆர்வமாக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் சிலர் இப்பொழுது தவக்கால விடுமுறையை காரணமாக அவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமையே வேறு இடங்களுக்கு சென்று விட்டார் விடுமுறைக்காக. அப்படியும் ஒரு பகுதி பெற்றோர் பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அவர்களும் இனி அடுத்தடுத்த வர்ற வாரங்களிலே எங்களுடைய தற்காலிக கற்பித்தல் ஏற்பாடுகளிலே இணைந்து கொள்வார்கள். அதேபோல் நான் மீண்டும் ஒரு விடயத்தை அழுத்தி சொல்வேன், இது தனியே உறுப்புரிமை நீக்கப்பட்ட பிள்ளைகளுக்கோ அல்லது அவர்களுக்கு ஆதரவளித்த வகுப்புகளை புறக்கணிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கோ மாத்திரமல்லாமல் ஏதோ ஒரு காரணத்தால் நீங்கள் அந்த அன்னை பகவதி நிறுவனத்தின் மீது அதிருப்தி கொண்டு சற்று தள்ளி இருக்கும் விலத்தி இருக்கும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கூட இந்த தற்காலிக கற்பித்தல் ஏற்பாடு சேவையை வழங்குவதற்கு காத்திருக்கிறது. உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லப்போனால் இந்த ரொமன் வளாகத்திலே இப்பொழுது நிலவக்கூடிய அமைதியின்மையான சூழ்நிலை, அதே போல் தகமையான ஆசிரியர்களுடைய பற்றாக்குறை, கிட்டத்தட்ட தகமையான ஆசிரியர்கள் அங்கே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இளைய ஆசிரியர்கள், உதவி ஆசிரியர்கள் மட்டும்தான் அங்கே இருக்கின்றார்கள். அவர்களில் நான் குற்றம் சொல்ல வரவில்லை. ஆனால் அவர்கள் இருக்கக்கூடிய சிக்கல் என்னவென்றால் அவர்கள் இதுவரை காலம் வகுப்புகளை எடுத்தது என்பது தகமையான ஒரு ஆசிரியரோடு இணைந்து உதவி ஆசிரியராக அவர்கள் வகுப்புகளில் இணைந்திருந்தார்கள். அந்த நேரம் அவர்களுக்கு தகமையான ஆசிரியருடைய வழிகாட்டுதலும் அவருடைய ஒத்துழைப்பும் இருந்திருக்கக்கூடிய சூழ்நிலை தான் அவர்கள் அந்த வகுப்புகளை நடத்தி கொண்டு வந்தார்கள். இப்பொழுது அவர்கள் தனித்து விடப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு தகமையான ஆசிரியருடைய வழிகாட்டுதல் என்பது இப்பொழுது இல்லை. இது ஆசிரியருடைய தவறல்ல, நிர்வாகத்துடைய தவறு. அதனால் அவர்களுக்கும் ஒரு சிரமம் இருக்கிறது. பெற்றோர்களுக்கு நான் ஒன்று விடயத்தை சொல்ல வேண்டும். இப்பொழுது இந்த இப்படியான சூழ்நிலையிலே ரொமன் வளாகத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறது. தமையான ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கிறது. இளைய ஆசிரியர்களுக்கு கற்பித்தல் தொடர்பான அந்த முறையான வழிகாட்டுதல் கிடைக்காமல் அவர்களுடைய சிரமம் இருக்கிறது. இந்த விடயங்களுக்கு இடையிலேயே அவங்களுடைய பிள்ளையோட கற்றல் செயற்பாடு என்பது மிகவும் பாதிக்கப்படும். ஏற்கனவே சென்ற ஆண்டு செப்டம்பர் மாதம் அன்னை ரொமன் வளாகத்தினுடைய வளாக அறிக்கையிலே மாணவர்களுடைய கல்வித்தரம் என்பது மிக வீழ்ச்சி அடைந்திருக்கிறது என்று அவர்கள் ஒளிப்படமாகவே போட்டு காட்டியிருந்தார்கள். இதுதான் தொடரப்போகிறது அந்த வளாகத்தில். அப்போ பெற்றோர்களுக்கு ஒரு சிந்திக்க வேண்டிய முக்கியமான காலகட்டம் இது. இவ்வாறான அமைதியின்மையான சூழ்நிலை இப்பொழுது அந்த வளாகத்திலே கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு போகிற வார பெற்றோர்கள் பிள்ளைகள் எல்லோருமே வந்து ஒளிப்படம் பிடிக்கப்பட்டு அவர்கள் பேசுவது ஒளிப்பதிவு செய்யப்படுகிற சூழ்நிலை இருக்கிறது. தனிமனித பாதுகாப்பை மீறுகின்ற செயலாக இருக்கிறது. அதே போல் ஆசிரியர் பற்றாக்குறை, இளைய ஆசிரியர்களால் எவ்வளவு தூரம் அந்த பிள்ளைகளுக்கு சரியான கற்பித்தலை கொடுக்க முடியும் என்ற சூழ்நிலை இருக்கிறது. சர்வாதிகார போக்கை கொண்ட நிர்வாகங்கள். அப்போ இந்த சூழலுக்குள் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் எவ்வாறு நல்ல பிள்ளைகளாக இந்த வளாக செயற்பாடு உங்களோட பிள்ளைகளை நல்ல பிரஜைகளாக இந்த சமூகத்திற்கு மாற்றி கொடுக்கும் என்கின்ற கேள்வியை ஒவ்வொரு பெற்றோரும் உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். அதுதான் நான் சொல்லக்கூடிய விடயம். நீங்கள் அங்கேருந்து இங்கே வாருங்கள்னு நான் சொல்ல முடியாது, அப்படி சொல்வதும் முறையற்ற விதம். ஆனால் இதை பெற்றோர்கள் சிந்திக்க வேண்டும். அதனால் இந்த தற்காலிக ஏற்பாடு என்பது ஒரு புதிய கலாச்சாரத்தை நாங்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு தனியே இந்த விடயம் பிள்ளைகளுக்கு ஒரு கற்பித்தலை மட்டும் கொடுப்பது என்பதற்கு மட்டுமல்லாமல் ஜெயமிலா, எங்களுடைய மக்கள் நிறுவனம் எவ்வாறு இயங்க வேண்டும், அது இந்த சமூகத்திலே ஆண்டாண்டு காலம் தொடர்ந்து எத்தனையோ காலத்திற்கு இந்த நூறை மண்ணில் வாழக்கூடிய தமிழ் சமூகத்திற்கு இந்த நிறுவனம் என்னென்ன சேவைகளை ஆற்ற முடியும், எவ்வாறு அது கட்டமைக்கப்படும் என்ற ஒரு அடிப்படை கட்டமைப்பும் கலாச்சாரமும் இருக்கிறது. அந்த நிர்வாக கலாச்சாரம் என்பது
நாங்கள் இப்பொழுது ஆரம்பித்திருக்கக்கூடிய தற்காலிக கற்பித்தல் செயற்பாடு அந்த தளத்தில் இருந்து ஆரம்பிக்கப்படும். அதில் இருந்து அது ஆரம்பிக்கப்பட்டு இவ்வாறு தான் நிர்வாகங்கள் நடக்க. நிர்வாகம் என்பது தனியே ஒரு 10 பேர் 12 பேர் இருந்து கொண்டு அங்கேயும் இங்கேயும் பேப்பரோடு அலைவதல்ல நிர்வாகம். நிர்வாகம் என்பது ஆசிரியர்கள் பெற்றோர்கள் இணைந்து செய்வதுதான் நிர்வாகம். இதிலே இந்த இணைந்து செய்கின்ற எடுக்கப்படக்கூடிய முடிவுகளை செயற்படுத்துபவர்கள் இந்த நிர்வாகத்திலே அங்கங்கு பேப்பரோடு அலையக்கூடியவர்களாக இருப்பார். அதுதான் நிர்வாகம். ஆனால் நடைமுறையிலே அன்னை நிறுவனத்தில் அதல்ல. பெற்றோர்களையும் ஒருங்கிணைப்பதில்லை, ஆசிரியர்களுடைய சொல்லையும் கேட்பதில்லை, தாங்களே ஒருவர் முடிவெடுத்து விட்டு நிர்வாக ரீதியான முடிவுகள் திணிக்கப்படுவது வளமையாக இருக்கு. ஆனால் இங்கே நாங்கள் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த தற்காலிக கற்பித்தல் அந்த தளத்திலே தனியே கற்பித்தல் மட்டுமல்லாமல் இந்த நிர்வாக நடைமுறையும் புதிய கலாச்சாரமும் எங்களுடைய தமிழ் சமூகத்திற்கு தேவையான புதிய அடிப்படை கலாச்சாரமும் அங்கே கட்டியெழுப்பப்படும். இந்த கலாச்சாரம் இந்த நாங்கள் கட்டியெழுப்புகின்ற புதிய நிர்வாகம் என்று சொல்ல முடியாது, ஒரு எப்படி சொல்ல ஜனநாயக ரீதியான நிர்வாக கட்டமைப்பும் புதிய கலாச்சாரமும் நாங்கள் திரும்ப அன்னை நிறுவனத்தோடு இணைகின்ற பொழுது அங்கே அது கொண்டு போய் நாங்கள் சேர்த்து அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய சூழ்நிலைக்கு தான் நாங்கள் கொண்டு வர வேண்டிய தேவை இங்கே இருக்கிறோம். அது மிக முக்கியமான விடி. இந்த தற்காலிக கல்வி முறையானது இப்போது தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. என்றோ ஒரு நாள் மீண்டும் அந்த அன்னை பூவதி கலைக்கூடத்தில் பிள்ளைகளுடைய அங்கத்துவம் இணைக்கப்படும், இறந்த அங்கத்துவம் பறிக்கப்பட்ட அங்கத்துவம் மீண்டும் அவர்களுக்கு அளிக்கப்படும் என்கின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இப்போது அல்லது ஒரு தொடர் அதற்கான நடவடிக்கைகளும் தொடர்ச்சியாக ஏற்பட்டு கொண்டிருக்கு. அதே நேரம் என்ன நீங்கள் தனிப்பட்ட பெற்றோராக கேட்டால் இப்பொழுது இருக்க நிர்வாகங்களால் அது சாத்தியப்படாது என்று அவர்களுடைய மனோநிலை அப்படி அல்ல. அவர்கள் தங்களுடைய சிந்தனா சக்தியையும் தங்களுடைய மூளையையும் பூட்டி விட்டார்கள். அதை தாண்டி எதையுமே அவர்கள் சிந்திக்கக்கூடிய சூழ்நிலை, அந்த சிந்திக்கக்கூடிய அந்த தகமை அவர்களுக்கு இல்லை என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அதனால் இந்த நிர்வாகத்தால் இப்பொழுது இருக்கக்கூடிய நிர்வாகங்களால் நீங்கள் சொல்கின்றபடியும் நடைபெறும் என்று எனக்கு துளியும் நம்பிக்கை இல்லை. நிர்வாகங்கள் மாற வேண்டும். புதிய வரக்கூடிய நிர்வாகங்கள் கடந்த கால தவறுகளை சரி செய்ய முற்படுகின்ற வேளையிலே நீங்கள் சொல்லுகின்ற விடயங்கள் நடைபெறும் என்பதுதான் என்னுடைய புரிதல். எப்படி அப்படி நீங்கள் சொல்றதன்படி எப்படி இந்த நிர்வாகத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டால் தான் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படும் இல்லையா? அப்ப இந்த மாற்றம் ஏற்படுவதற்கான நடவடிக்கைகள் எப்படி அமைய போகுது, அதற்கான முயற்சி எடுத்திருக்கிறீங்களா? அது மிக முக்கியமான கேள்வி. இந்த நிர்வாகங்கள் மாற்றப்பட்டு இந்த நிறுவனத்தினுடைய மாண்பு காக்கப்படுவதும் நிறுவனம் எதற்காக தொடங்கப்பட்டது என்கின்ற அந்த அடிப்படை கருத்தியல் தக்க வைக்கப்படுவதும் ஒரு ஜனநாயக நடைமுறை கொண்டு வரப்படுவதும் தனியே எங்களுடைய கைகள் மட்டுமல்ல ஜெயமிலா, அது இந்த சமூகத்தினுடைய கைகளிலே இருக்குது. இந்த சமூகம் தான் அந்த விடயங்களை செய்ய வேண்டும். நாங்கள் ஆரம்பத்தில் நான் சொன்னதை போல வளாகத்துக்குள் மட்டும் சுற்றி கொண்டிருந்த பிரச்சனையை நாங்கள் சமூகத்துக்கு கொண்டு வந்து ஒப்படைத்து விட்டோம். சமூகத்துக்கும் ஒப்படைத்து இங்கே இருக்கக்கூடிய அரச கட்டமைப்புகளிடமும் ஒப்படைத்து விட்டோம். இனி அவர்கள்லாம் அந்த விடயங்களை பார்த்து கொள்ள வேண்டும். 1.5 வருடங்களாக நாங்கள் தெருவில் நின்று போராடி இந்த விடயத்தை நாங்கள் பொறுமைப்படுத்தியுள்ளோம். இனி இந்த சமூகம் தான் அந்த நிர்வாக மாற்றங்களுக்கான விடயங்களை முன்னின்று செய்ய வேண்டும். இப்பொழுது என்னை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நான் இப்பொழுது அன்னை பூவதி நிறுவனத்தில் அங்கத்தவன் அல்ல. அதனால் அந்த அன்னை பூவதி நிறுவனத்திலே ரொம்பன் வளாகமாக இருக்கட்டும் அல்லது வேறு எந்த வளாகமாக இருக்கட்டும் எங்கேயும் போய் நான் நிர்வாக மாற்றத்திற்கான அந்த வாக்களிப்பில் கலந்து கொள்ள என்னால் முடியாது. என்றால் நான் அங்கத்துவன் அல்ல. அதனால் எனக்கு அந்த உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த உரிமை உள்ளவர்கள் தான் வாக்களிக்கும் உரிமை. குறிப்பாக நீங்கள் ரொம்பன் வளாகத்தை சொல்ல போனால் ரொம்மன் வளாகத்திலே வாக்களிக்கும் உரிமையுள்ள அங்கத்தவர்கள்லாம் நீங்கள் சொன்ன விடயத்தை நீ முன்னெடுக்க வேண்டும். நாங்கள் வெளியிலிருந்து தார்மீக ஆதரவும் வேறு உலகாலம் செய்த விடயங்களை நாங்கள் செய்வதற்கு எப்பொழுதுமே தயாராக இருக்கிறோம். ஆனால் அங்கே அங்கத்தவர்களாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அதேபோல் சமூகம் இந்த நீங்கள் சொல்லக்கூடிய நிர்வாக மாற்றங்கள் பற்றி சிந்திக்க வேண்டும். இனியாவது சிந்திக்க வேண்டும். கடந்த 15 வருடங்கள் நாங்கள் சிந்திக்காமலேயே இருந்து விட்டதால் இந்த ஒரு அவல நிலைக்கு நாங்கள் சென்றிருக்கிறோம். அதை நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல இந்த சமூகமாக கூட்டு பொறுப்பாக நாங்கள் எடுத்துக்கொண்டு அந்த தவறை திருத்த புறப்படுவோம். திருத்துவதற்கு இங்கே ஒரு புள்ளியிலிருந்து நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். நாங்கள் ஆரம்பித்து விட்டோம். 2023 செப்டம்பர் மாதத்திலிருந்து நாங்கள் அந்த புள்ளியிலிருந்து நாங்கள் ஆரம்பித்து விட்டோம். ஒரு குறிப்பிட்ட பெற்றோர் எங்களோடு பலரும் இணைந்திருக்கின்றார்கள். புரிதல் உள்ளவர்கள் கூட நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஆனாலும் எங்களோடு களத்திலே நிற்க அவர்களுக்கு புறச்சூழல்கள் காரணமாக இருந்தாலும் கூட புரிதல் இருக்கிற பெற்றோர் நிறைய பேர் இப்பொழுது இருக்கின்றார்கள். பேசுகின்ற உலர்ந்த விடயங்கள் இருக்கின்றன. நீங்கள் சொன்ன கேள்விக்கு இனி இந்த சமூகமும் வாக்களிக்கக்கூடிய உரிமை உள்ள பெற்றோரும் தான் இந்த நிர்வாக மாற்றங்களுக்கான விடயங்களை கவனிக்க வேண்டும். வழிகாட்டுதல்களை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களிடம் இவ்வளவு காலம் போராடிய அனுபவம் இருக்கிற அனுபவத்தை வைத்து
யாப்பு ரீதியாகவோ அல்லது கட்டமைப்பு ரீதியாகவோ அல்லது சட்ட ரீதியாகவோ வழிகாட்டுதல்களை சொல்வதற்கான தளம் இருக்கிறது. அதற்கான விடயங்களை நாங்கள் மேற்கொள்ள முடியும். ஆனால் வளாகத்திலே நிர்வாக மாற்றத்தை கொண்டு வருவது அங்கே அங்கத்துவம் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், அதேபோல் தலைமை நிர்வாகத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது ஏனைய வளாகங்களிலே இருக்கக்கூடிய நிர்வாகங்கள். அவர்களுக்கு இந்த புரிதல் வேணும். இந்த சமூகத்தில் இந்த நிறுவனத்தை ஏன் இவ்வளவு வெளிநிலை என்பதற்கான புரிதல் அவர்களுக்கு இருக்க வேண்டும். தனியே ஒரு தலைமை நிர்வாகியால் தான் இவ்வளவு பிரச்சனை 15 ஆண்டுகளாக இந்த நிறுவனம் அதில் பாதாளத்துக்குள் சென்று கொண்டு இருக்கிறது. ஒரு காலத்திலே ஜெயமிலா அன்னை பூபதி ரொம்மன் வளாகத்திலே லெக்ஸ் ஹெல்ப் என்று உதவி பாடத்திட்டங்கள் இருந்தன. அந்த உதவி பாடத்திட்டங்களை நோர்வீஜிய கல்வித்துறை ஒரு வருடமாக அவதானித்து அது சிறந்த முறை என்று அவர்கள் முடிவு செய்து அதற்கு பிறகுதான் இங்கே இருக்கக்கூடிய நோர்வீஜிய பாடசாலைகளில் உதவி திட்ட முறைகளை கொண்டு வந்தார். அந்த அளவுக்கு இந்த நாட்டைக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தது ரொம்மன் வளாகம். இன்று எங்கே இருக்கிறது? இன்று அந்த உதவி பாடத்திட்டமே நடைபெறுவதில்லை. ஒரு வகுப்புகள் அங்கே நடக்கலாம். எத்தனையோ மாணவர்கள் தனியாக தமிழ் பேசும் மாணவர்கள் மட்டுமல்ல, வேறு மொழியை பேசக்கூடிய நோர்வீஜிய மாணவர்களே, இந்த நாட்டிலே பரம்பரையாக பிறந்து வளர்ந்த நோர்வீஜிய மாணவர்களே ரொம்மன் வளாகத்திற்கு வந்து உதவி பாடத்திட்டத்திலே கலந்து கொண்ட பிள்ளைகள் இருக்கின்றார்கள். சோமாலிய நாட்டவர்கள் இருக்கின்றார்கள், அரபு நாட்டவர்கள் இருக்கின்றார்கள், நோர்வீஜிய பிள்ளைகள் இருக்கின்றார்கள், பாகிஸ்தானிய பின்னணி கொண்ட பிள்ளைகள். நான் தொழில் புரிகின்ற இடத்துல இருந்து கூட என்னுடைய தொழில்முறை நண்பர்களுடைய பிள்ளைகள் ரொம்மன் வளாகத்திலே படித்திருக்கின்றார்கள் உதவி பாடத்திட்டத்திலே, பாகிஸ்தானிய பின்னணியை கொண்டவர்கள். அப்படியெல்லாம் ஒரு இந்த நாட்டுக்கு முன்மாதிரியாக இருந்த அன்னை பூபதியுடைய ரொம்மன் வளாகம் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன? நீங்கள் வரக்கூடிய பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் கண்காணிப்பதற்கு கேமராக்கள் பொருத்தி விட்டு முன்னாலே உட்கார்ந்து இருக்கின்றீர்கள். இந்த அவலநிலை தேவையா உங்களுக்கு? இப்போ நீங்கள் சொல்கிறதின்படி வந்து அங்கே இருக்கின்ற அங்கத்துவமுள்ள பெற்றோர்களும் மற்ற வளாகத்தில் இருக்கின்ற ஆசிரியர்களாக இருக்கட்டும், நிர்வாகத்தினராக இருக்கட்டும், பிள்ளைகளும் தான் சேர்ந்து இதற்கான ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருந்தீர்கள். அது 100% உண்மையாக இருக்கின்றது. ஆனாலும் இந்த இப்போது அங்கத்துவம் நீக்கப்பட்ட பிள்ளைகள் எதற்காக நீக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தால், உண்மையிலேயே அவர்கள் இப்படியான கேள்விகளை தொடுத்ததால் தான் அவர்களுடைய அங்கத்துவம் வந்து பறிக்கப்பட்டிருக்கின்றது இல்லையா? ஆகவே இந்த ஒரு பயம் வந்து இப்போ அங்கே இருக்கின்ற தொடர்ந்து கல்வியை கற்கின்ற பிள்ளைகளுக்கும் இருக்க போகின்றது. இவர்கள் இப்படி இந்த கேள்வியை பலருக்கு நிச்சயமாக அங்கே தொடர்ந்து கல்வி கற்கின்ற பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் பல ஆதங்கங்கள் கேள்விகள் இருக்கத்தான் செய்கின்றது. ஆனாலும் ஒரு சுயநலமும் இருக்கின்றது. என்னுடைய பிள்ளையினுடைய கல்வியும் பறிக்கப்பட்டுவிடும் என்கின்ற ஒரு பயம் இருக்கின்றது. அதனால் கூட அவர்கள் அங்கே தொடர்ந்து கல்விகளை தங்களுள்ளேயே அடக்கி கொண்டு தொடர்ந்து பயணிக்கின்ற ஒரு நிலைமையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உணர்ந்து கொள்ளுகிறேன். நீங்கள் சொல்லுகின்ற விடயத்திலே உண்மை இருக்கிறது. அதே போல் வேறு மாற்றீடு, வேறு வழி இல்லாமல் ரொம்மன் வளாகத்துக்கு போகின்ற பெற்றோர்களும் இருக்கின்றார். நீங்கள் சொல்வது சரி. அதாவது சிலர் இது சொல்வதால் என் மீது விமர்சனம் வந்தால் அதை நான் தாங்கிக் கொள்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். இந்த சமூகத்தின் மீது சமூகத்தில் என்ன நடக்கிறது என்பதை கூட தெரிந்து கொள்ள விரும்பாத ஒரு பகுதியினரும் இருக்கின்றார்கள். வளாகத்துக்கு வருகின்றார்கள், பிள்ளைகளை விடுகின்றார்கள், இருக்கிறார்கள், பேசுகின்றார்கள். தங்களை சுற்றவரை என்ன நடக்கிறது என்பதை கிரகிக்கக்கூடிய அந்த 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 ஆர்வம் அந்த ஆர்வம் இல்லாமல் கூட ஒரு பகுதியினர் இருக்கின்றார்கள். மற்ற இன்னொரு பகுதியினர் வந்து தனிப்பட்ட முறையிலே தெரிந்தவர்கள், அதாவது நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களோடு தனிப்பட்ட சிநேதம் உள்ளவர்களும் இருக்கிறார். அவர்கள் தனிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் நான் எடுத்து கைக்கலாம், அதை எடுத்து கேட்கலாம் என்கின்ற ஒரு விடயம் இருக்காது. தமிழ் சமூகத்துக்கு உரிய ஒரு பிரியோடி போன ஒரு புற்றுநோய் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அப்படியான ஒரு பகுதியினரும் இருக்கின்றார். அதே போல் நீங்கள் சொல்வதை போல என்னுடைய பிள்ளை தமிழ் படித்தால் போதும், டான்ஸ் படித்தால் போதும், மிருதங்கம் படித்தால் போதும், எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை என்கின்ற சொல்லக்கூடிய ஆக்களும் இருக்கின்றார். எங்களுக்கு எதுவும் தேவையில்லை, எங்களுடைய காரியம் முடிந்தால். அதே போல் என்னுடைய பிள்ளை தமிழ் படிப்பதற்கு தகமையான ஆசிரியர்களை கொண்ட ஒரு இடம் வேறு இல்லை, வேறு ஆப்ஷனே எனக்கு இல்லை என்கின்ற ஒரு சூழ்நிலையிலே ரொம்மன் வளாகத்துக்கு வந்த பெற்றோரும் இருக்கின்றார். இவை எல்லாரும் இந்த நான் சொன்ன அந்த 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 வரைமுறைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தயவு செய்து இனியாவது விழித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய சிந்தனையை தட்டி விடுங்கள், திறந்து விடுங்கள். உங்களை சுற்றி என்ன நடக்கிறது, ஏன் இந்த அவலம், இந்த 23 பிள்ளைகளும் என்ன குற்றம் செய்தார்கள், நிர்வாகங்கள் சரியா இயங்க வேண்டும் என்று சொன்னது ஒரு குற்றமா? அந்த குற்றத்திற்காக பெற்றோர்கள் சரி முரண்பாடு வைத்துக் கொள்ளுங்களேன். நிர்வாகத்திற்கும் பெற்றோர்களுக்கும் முரண்பாடு, பெற்றோர்களே தவறு இருக்கிறது, அப்படியே வைத்துக் கொள்ள ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொள்ளலாம். பிள்ளைகளையே நீங்கள் தண்டிக்கின்றீர்கள், பெற்றோர்களை எல்லாம் தண்டிக்க வேண்டும். பெற்றோர்களே தவறு இருந்தால் பெற்றோர்கள் மீது நீங்கள் காவல்துறையிலே முறைப்பாட்டை செய்யுங்கள், வழக்கு போடுங்கள். சட்ட ரீதியாக சந்திப்பதற்கு பெற்றோர் கடமைப்பட்டவர்கள், அதை நாங்கள்
ஏற்றுக்கொள்கிறோம், மறுக்கவில்லை. என்னிலே குற்றம் இருந்தால் என்னிலே நான் குற்றமளித்ததற்கான ஆதாரங்களை கொண்டு காவல்துறையிடமோ ஒரு சட்டவாளரிடம் கொடுத்து நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்துங்கள். நீதிமன்றம் என்னை அழைக்கட்டுக்கு நான் போகின்றேன், விசாரிக்கட்டுக்கு நீதிபதி எனக்கு தண்டனை வழங்க அந்த தண்டனை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் என்னுடைய பொறுப்பு. நீங்களே பிள்ளைகளிலே கை வைத்துகின்றீர்கள். பிள்ளைகளை நீக்குவதால் ஒரு ஒரு உளவியல் ரீதியான ஒரு தாக்கத்தை எங்கள் மீது செலுத்தலாம். அந்த திணிப்பின் மூலமாக என்னுடைய பிள்ளையினுடைய படிப்பு பாதிக்கப்படுகிறது என்பதற்காக நான் நிர்வாகத்திடம் முழந்தாளிடலாம் என்பதுதான் நிர்வாகத்தினுடைய நோக்கமாக இருந்திருக்கு. வேறு எந்த நோக்கமும் இல்லை. ஆனாலும் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஏனைய பெற்றோர்களும் ஒவ்வொருவராக கேள்வியில் கேட்டு பார்க்கணும். இந்த பிள்ளைகள் என்ன பாவம் செய்தார்கள், என்ன குற்றம் செய்தார்கள் என்று சமூகமே விழித்துக் கொள்ளணும். நான் இந்த நிறைவாக சொல்லக்கூடிய நல்லது கோன் யோகராஜா. உண்மையிலேயே இன்றைய சந்திப்பின் நோக்கமாகவும் இதுதான் இருக்கின்றது. பல கேள்விகள் பெற்றோர்களுக்கும் சரி சமூகத்திற்கும் சரி நிறைய கேள்விகள் இது சார்ந்து இருந்தது. நான் நம்புகின்றேன் இன்றைய இந்த சந்திப்பினூடாக பெற்றோர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கும், அவர்கள் மனதில் இருந்த கேள்விகளுக்கான பதில்கள் சென்றடைந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய வானொலியை நிறைவு செய்கின்ற நேரத்தையும் நாங்கள் நெருங்கிவிட்டோம். ஆகவே இன்றைய சந்திப்பினூடாக இணைந்து கொண்டு மிகவும் காத்திரமான எங்களுடைய கேள்விகளுக்கு மிகவும் விளக்கமான பதில்களை தந்தமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு சந்திப்பினூடாக உங்களோடு இணைந்து கொள்ளுகின்றோம். நிச்சயமாக இந்த நேரத்தை எனக்கு வழங்கிய தமிழ் முரசம் வானொலி, குறிப்பாக வானொலி பணிப்பாளர் ஆகியோருக்கு நன்றி. இந்த வழியில் இந்த சந்திப்பை என்னோடு ஏற்படுத்திய உதவிய உங்களுக்கும் என்னுடைய நன்றி. இந்த உரையாடலை டிக்டாக் வலைத்தளமூடாக நேரிலே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கும் நன்றி. அதே நேரம் இந்த பெற்றோர்களுடைய விடயம் தொடர்பாக பொதுமக்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் மக்கள் குரலினூடாக எங்களுடைய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கங்கள் தந்திருக்கின்றோம், தொடர்புக்கான மின்னஞ்சல் முகவரி தந்திருக்கின்றோம். எந்த விதமாகவும் நேரடியாக கூட எங்களோடு நீங்கள் சந்திக்கின்ற பொழுது எந்த விளக்கம் தேவைப்பட்டாலும் கேட்டால் அத்தனை பேரும் விளக்கங்களை தர தயாராக இருக்கிறோம். இந்த வேலைக்கு நன்றி. மீண்டும் சந்திக்கலாம்.